ஹேர் ஃபால் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது. டேண்ட்ரஃப் மட்டும்னால தான் முடி கொட்டுற விஷயமா? ஆக்சுவலி டேண்ட்ரஃப் தான் ஒன் ஆஃப் த ரீசன்ல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டேண்ட்ரஃப் ஒரு ரீசன் தான். வேற ரீசன்ஸ் பார்த்தோன்னா உங்களுடைய கிளினிக்ல இந்த முடி கொட்டுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? we have PRP, GFC அப்படின்னு சொல்லக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. which means அவங்களோட பிளட் எடுத்து அதில் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி லைக் மெஷின் மூலியமா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பிளட்ல வந்து PRP அண்ட் GFC ட்ரீட்மெண்ட் இதனால சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி PRP, GFC அதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேரை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் டேக் மினிமம். வெளியே போய் வந்து ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் க்ரீம்ஸ்லாம் இருக்கும் ஃபார்மசிலாம், அதை எடுத்து போட்டு டக்குன்னு எஃபெக்ட் தெரியும். பட் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். இல்லை நிறைய வந்து ஒரு 18 to 35 இயர்ஸ்க்குள்ளே வருது. இந்த கண்டிஷனை வந்து அந்த டைம்லேயே வந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டபிள். ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அது அவங்க கையில் தான் இருக்கு. ஹலோ, ஐம் அட் Zafoor clinic. இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது வந்து ஒரு மல்டி எக்ஸ்பர்டைஸ் டாக்டர், அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ we're going to talk about இந்த பாட்காஸ்ட் செஷனில் lot of informations about dermatology, skin, diabetology related நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு எஜுகேட்டிவ் அண்ட் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது. ஸோ let me introduce மல்டி எக்ஸ்பர்டைஸ் டாக்டர் Mufeeda Roohi. அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர் Mufeeda. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட், ஃபேமிலி ஃபிசிஷியன். எப்படி இந்த மல்டி எக்ஸ்பர்டைஸ் டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கு? ஸோ ஆக்சுவலி நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணது ஆக்சுவலி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் லைக் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டிகிட்ட போகாமல் ஸோ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி வந்து நம்மளே கவர் பண்ணுற மாதிரி பேஷண்ட்ஸுக்கு இருக்கணும். ஸோ அவங்க வந்து ஸோ ஒரு இதுக்கு போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாதுக்காகவே ஐ சோஸ் ஃபேமிலி மெடிசன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ டிட் டயபெட்டிஸ். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஐ டிட் டயபெட்டிக் ஃபுட் கோர்ஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ டிட் ஏஸ்தெட்டிக் ஃபிசிஷியன் கோர்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு ஸோ ஆல் இன் ஒன் சர்வீஸ் அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஐ டிட் திஸ். மாஷா அல்லாஹ், குட் இனிஷியேட்டிவ். ஸோ உங்களுடைய இந்த சர்வீஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அதை போய் சேரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். வெல், ஸோ பீயிங் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபிசிஷியன் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஜாஸ்தியாக மக்கள்கிட்ட நான் வந்து ஃபீட்பேக் ஆர் நான் கவனித்தது வந்து என்னென்னா, மோஸ்ட் எம்பாரசிங் திங் ஃபார் எனி பர்சன். அதாவது ஒரு சில பேர் வந்து அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா டேண்ட்ரஃப். அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூ வந்து எல்லாத்துக்குமே மெஜாரிட்டியாக இருக்குது, ஆனால் வெளியில் யாருமே அதை சொல்ல வெக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து இது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த டேண்ட்ரஃபோட இஷ்யூ வச்சுட்டு நம்ம வந்து இருக்கணுமா? ஆர் லைக் இது மெடிக்கலி இது எதனால் இந்த காசஸ், இது எதனால் வருது டேண்ட்ரஃப்? ஆக்சுவலி டேண்ட்ரஃப் எதனால் வருதுன்னு பார்த்தா இட்ஸ் கால் லைக் லைக் ஃபங்கஸ் கால் மெலசிசியா. ஸோ அதனால் வருது. ஸோ அது எதனால் ஸ்கேல்பில் பில்டப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு வரும். அண்ட் எக்ஸஸாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆக்சுவலி ஒரு மித்து இருக்குது, ஆயில் அப்ளை பண்ணால் தான் ஹேர் க்ரோத் ஆகும்னு. ஸோ அது நாட் அட் ஆல். ஆக்சுவலி எக்ஸஸ் ஆயில் அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப்க்கு வந்து அது ஒரு சாப்பாடு மாதிரி, அதில் தான் அது வளரும். ஸோ அந்த அவேர்னஸ் நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால இன்னும் டேண்ட்ரஃப் அதிகமாகும். ஸோ ஒன்ஸ் டேண்ட்ரஃப் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் வி கேன் ஹேவ் ஹேர் ஆயில், தட் டு 1 hour பிஃபோர் ஹேர் வாஷ். மீத டைம் ஹேர் ஆயில் இருக்கக்கூட இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஸோ மீத காசஸ் அப்படின்னு சொன்னோன்னா அடிக்கடி ஹேர் வாஷ் எடுத்துக்க மாட்டாங்க, லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஸ்வெட் கிளான்ஸ் வந்து ஆயில் வந்து இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், அதில் வந்து டேண்ட்ரஃப் வளரும். அண்ட் தென் வாட்டரோட கண்டென்ட்னு பார்த்தோன்னா ஹார்ட் வாட்டராக இருக்கும் லைக் சால்ட் வாட்டர். ஸோ இதனால டேண்ட்ரஃப் பில்டப் ஆகும். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் யூஸ் பண்ணால் லைக் இட் இஸ் அ வாட்டர் சாஃப்ட்னா அது ஒரு பாட்டிலில் ஒரு டியூப் எடுத்து நம்ம அது தண்ணியில் போட்டோன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றும். இல்லை வேறு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொன்னால் வி கேன் யூஸ் RO ஃபில்டர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால டேண்ட்ரஃப் அதிகமாக வருதுன்னு ஐ திங்க். ஸோ எஸ்பெஷலி இஃப் தே கோ டு ஜிம் அந்த மாதிரினா தே ஹாவ் டு டூ ஹேர் வாஷ் இமீடியட்லி. ஸோ அது அப்படியே இருந்துச்சுன்னா அதில் வந்து டேண்ட்ரஃப் வந்து இன்னும் அதிகமாகும். இதில் எனக்கு சர்ப்ரைசிங்கான விஷயம் 2 விஷயம் நான் இப்போ நோட் பண்ணேன். ஒன்று வந்து இது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த நான் கேள்விப்பட்டதில் டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது.
அப்படின்னு நான் கேள்விப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் அந்த மித்தை உடைச்சிருக்கீங்க. யூ ஷுட் டூ ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் அப்படின்ட்டு. ரெண்டாவது முக்கியமான ஒரு மித்தை நீங்கள் வந்து பிரேக் பண்ணது வந்து ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் போட்டால் தான் முடி வளரும். ஹேர் ஆயில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கால்ப்புக்கு நல்லது. ஹேர் ஆயில் போட்டால் தான் நம்மளுக்கு முடி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற அந்த மித்தை நீங்கள் இன்னைக்கு உடைக்கிறீங்க. ஐம் சர்ப்ரைஸ்ட். அது எப்படி அது? டு ஷோ ஆக்சுவலி இப்படி பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்த ஆயில் வந்து ஹேரோட ஃபாலிக்கல்ல போயிது. அந்த ஃபங்கஸ் வந்து ஆக்சுவலி அது வளர்றதே க்ரோ ஆகிறதே இந்த ஆயில்னால தான். ஸோ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இன்கேஸ் இவங்க ஹேர் க்ரோத் ஆகணும், ஹேர் ஃபால் வரவங்களுக்கு ஐ டோன்ட் ப்ரிஸ்கிரைப் ஆயில்ஸ். ஐ கிவ் தம் சீரம்ஸ், ஐ கிவ் தம் சம்திங் லோஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் அந்த மாதிரி தான். ஐ டெல் தம் டு அவாய்ட் ஹேர் ஆயில். இன்கேஸ் எனக்கு ட்ரையாக இருக்குது ரொம்ப ஸ்கேல்ப் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஐ டெல் தம் டு யூஸ் ஹேர் ஆயில் லைக் 1 hour பிஃபோர் ஹேர் வாஷ். ஸோ ஆயில் இஸ் அ மெயின் ரீசன் ஹேர் ஃபால் ஆகிறது கூட சரி, ஈவன் ஃபார் டேண்ட்ரஃப் வரதுக்காகவும் சரி. ஓ மை காட்! முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் ஹேர் ஆயிலுங்கிறது வந்து இன்னைக்கு நான் புரிஞ்சிருக்கேன். டேண்ட்ரஃப், இந்த பொடுகு பிரச்சனைக்கு மெடிக்கலி என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? ஆக்சுவலி பொடுகுக்கு பார்த்தோன்னா மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் இருக்குது, லோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயும் சரியாகாதவங்க லைக் ஒழுங்காக ஃபாலோ பண்ணி சரியாகாது. சம்டைம்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலும் சிவியர் டேண்ட்ரஃப் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே தொல்லை இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் ஷாம்பு கொடுத்தா கூட. ஸோ அவங்களுக்கு நம்ம கிளினிக்கில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்னா அது ஒரு கோம் மாதிரி, கோம் மூலியமாக சீப்பு தானே? சீப் மூலியமாக எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அதில் பாஸ் ஆகி ஸ்கேல்பில் வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறனால என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ டேண்ட்ரஃபை அது சாகடிக்கும். ஸோ அண்ட் தென் அதனால அவங்களுக்கு வர அந்த அரிப்பு தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அவங்களுக்கு. ஸோ ஓவரால் ஸ்கேல்புக்கும் அது நல்லது. இன்னொன்று பார்த்தோன்னா டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாமல் அது வந்து முடி கொட்டுறதுக்கும் அது நல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஹேர் ஃபால்க்கும் அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், டேண்ட்ரஃப் மட்டும் இல்லாமல். ஸோ ரெகுலராக ஒரு 4 to 5 செஷன்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த சிவியர் டேண்ட்ரஃப் வந்து அவங்களுக்கு ஒரு க்யூர் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் டேண்ட்ரஃப் ஃபுல்லாக க்யூர் ஆயிருமா அந்த மாதிரி கிடையாது. தே ஹாவ் டு ஃபாலோ லைக் வீக்லி 3 times தே ஹாவ் டு ஷாம்பூ, அந்த மாதிரி போஸ்ட் கேர், ஸ்வெட் ரொம்ப அதிகமாச்சுன்னா உடனே தலை குளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறது மெயினாக எண்ணெய் தலைக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணலான்னா லைக் 1 hour பிஃபோர் ஹேர் வாஷ். அதுவும் வந்து பொடுகு இல்லாட்டி தான் அவங்க அப்ளை பண்ணணும். மீத டைம் வந்து அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க அந்த ஹை ஃப்ரீக்வன்சி தெரப்பி, அதாவது அந்த கோம் சீப்பில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அதனால் வந்து அந்த ஸ்கேல்பில் இருக்கிற அந்த பொடுகு டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆகும், அது அப்படியே மினிமைஸ் ஆகும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு 4 to 5 செஷன்ஸ் தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்போது ஆஸ் அ பேஷண்ட் நான் எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பேசிக்லி ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ணுறதுனா ஆயில் மட்டும் இல்லை, இப்போ தலையில் எப்படி ஆயில் பில்டப் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ ஏதாவது ஸ்வெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறனால, இப்போ ஜிம்முக்கு போயிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அதுலேயே ஆயில் பில்டப் ஆகும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாமல் இருக்கணும் தட் டே அன்னைக்கு. ஸோ அது அந்த மாதிரி வேறு ஏதாவது சன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. வெயில் பட்டுச்சுன்னா ரொம்ப வேர்க்கும், சன்டக்டிவ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த டே அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஸோ கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு ஃபாலோஅப் கொடுப்போம். ஸோ இந்த செஷன் அந்த 4 to 5 செஷன்றது வந்து எத்தனை நாட்கள் அது வந்து தொடரும்? ஆக்சுவலி அது 4 to 5 செஷன் தான் கிடையாது. அக்கார்டிங் டு த பேஷண்ட் அது சேஞ்ச் ஆகும். 4 to 5 இருக்கலாம், 6 to 8 இருக்கலாம். ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் த டிகிரி ஆஃப் டேண்ட்ரஃப், அந்த பொடுகு வந்து எந்த லெவலில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம செஷன்ஸ் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக போயிடும் சொன்னாலும் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுல இருக்குது. போஸ்ட் கேர்ன்னு சொல்லி இருக்குது. அது போஸ்ட் கேர் ஆக்சுவலி ரொம்ப இல்லாட்டி ஓரளவாச்சும் எடுத்தால் அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஸ்வெட்டிங் அதாவது இன்கேஸ் ரொம்ப தலை வந்து வேர்த்துச்சுன்னா உடனே தலை குளிச்சிடணும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். சன் எக்ஸ்போஷரை வந்து கொஞ்சம் லைக் வெளியே போகும்போது தலையில் வந்து ஏதாவது துணி போட்டுரு, லைக் ஜென்னாக இருந்தால் ஹேட், ஃபீமேலாக இருந்தால் ஏதாவது ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு கூட பிடிச்சா ஓகேவா? அந்த மாதிரி கூட ஓகே, ஓகே, எனிதிங் இஸ் ஃபைன். அண்ட் தென் நிறையா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஃபுட்டுனாலேயும் கொஞ்சம் அது ஆயில் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆயிலி அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸை வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இதனாலே வந்து அவங்க அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹேர் வாஷ் பண்ணணும். அது கண்டிப்பாக சொல்லுவோம். சில பேர் வாரத்துக்கு ஒரு வாட்டினா தலை குளிக்கிறாங்க, அதெல்லாம் டெஃபினெட்லி செட் ஆகுது. அட்லீஸ்ட் 3 times அவங்க தலை குளிச்சாதான் அந்த ஆயில் பில்டப் பண்ணுறதுலேருந்து நம்ம இல்லை எனக்கு ட்ரை ஸ்கேல்பாக இருக்குது,
நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாட் வில் டூ இஸ் லைக் 1 hour பிஃபோர் ஹேர் வாஷ் வந்து நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேன் டூ. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டேண்ட்ரஃபை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது. பொடுகுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிரச்சனை என்னன்னா ஹேர் ஃபால், முடி கொட்டுற விஷயம். அது ஆண்களுக்காக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இந்த 2 பேர்த்துக்குமே பார்த்தோம்னா முடி கொட்டுறது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது. டேண்ட்ரஃப் மட்டும்னால தான் முடி கொட்டுற விஷயமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி டேண்ட்ரஃப் தான் ஒன் ஆஃப் த ரீசனில். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து ஒரு ரீசன் தான். வேறு ரீசன்ஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலே முடி கொட்டும் இன்னும். ஆக்சுவலி அது ஹேர் ஃபால்னால ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ ஸ்ட்ரெஸ்னால தான் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால். அது இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரீசெண்டாக பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணாமல் லைக் அதுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ஸையும் லைக் நார்மல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும். லைக் ப்ராப்பராக தூங்கணும், கரெக்டான டயட் சாப்பிடணும், மெடிடேஷன் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இது பண்ணாலே ஒரு ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாகும். அது கூட நாங்கள் கொடுக்குற காஸை கண்டுபிடிச்சிட்டு அது கூட கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாதான் ஸோ அவங்களுக்கு சரியாகும். இதை தவிர்த்து வேற என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல்ஸ்க்கு தைராய்டு ரீசன்னால ஆகும். அண்ட் அப்புறம் ரத்த சோகை அதனால கூட முடி கொட்டும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து சிசேரியன் லைக் பெட் லாஸ் ஆனவங்க, சிசேரியன் செக்ஷன் அந்த மாதிரி சைல்ட் பர்த் ஆனவங்களுக்கு வந்து முடி கொட்டும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலாம் ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் நார்மலாக வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கும். ஃபீவர், டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு இந்த மாதிரி நிறைய ஃபீவர்ஸ் இருக்கும். அதனாலே ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் சர்டைன் ட்ரக்ஸ், மெடிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க, அதனால கூட ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோன்னா ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஆண்ட்ரோஜெனிக்னா அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கும், வழுக்க இருக்கும், பல்லஸ் இருக்கும். ஸோ ஜீன் சம்மந்தப்பட்டது. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கோ, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ, ஃபாதர் சைட்லையோ மதர் சைட்லையோ யாருக்கா இருந்தால் அதனாலேயும் ரொம்ப முடி கொட்டுறதுக்கும். ஸோ நீங்கள் சொன்னது பார்த்தோம்னா முடி கொட்டுறதுக்குன்றது வந்து பல ரீசன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஆளுக்கு இதுதான்றது வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியும், இதனால தான் சொல்ல முடியாது. அவருடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது மாதிரி ஃபேமிலி ஜீன், ஸோ இது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது முடி கொட்டுறதுக்கு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கிளினிக்கில் இந்த முடி கொட்டுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ நார்மலாக பார்த்தோன்னா வி கிவ் தம் சம் ப்ராடக்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி சீரம்ஸ் அப்ளை பண்ணுங்கள் விசே. ஸோ ஒன்லி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் மட்டுமே ஒர்க் ஆகாது, ஒன்லி சீரம்ஸ் மட்டுமே சம் பேஷண்ட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம், வி ஹேவ் பிஆர்பி, ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தோன்னா பிஆர்பி என்னன்னு பார்த்தோன்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, விச் மீன்ஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஓகேங்களா? விச் மீன்ஸ் அவங்களோட பிளட் எடுத்து அதில் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி லைக் மெஷின் மூலியமாக சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பிளட்ல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அந்த பிளேட்லெட்ஸை மட்டும் எடுத்து அவங்க தலையில் லைக் நம்பிங் க்ரீம் போட்டு இந்த இன்சுலின் சிரிஞ்ச் மூலியமாக தான் நார்மல் இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு போடுவாங்க இல்லையா? ஸோ பயப்பட தேவையில்லை, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் அதை பயப்படுறாங்க. அந்த ஊசி மூலியமாக நம்ம தலையில் இன்ஜெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் க்ரோத் ஆகும். அண்ட் 2 டைப் இருக்கு. சிம்பிள், அதாவது பேஷண்ட்டுடைய ரத்தத்தை வச்சே நீங்கள் வந்து அவங்களுடைய முடியை கொட்டுறதுக்கு முடியை அவாய்ட் பண்ணி முடி வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து அசஸ் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் அதுவும் வந்து மைல்ட் டு மாடரேட் அலோபேஷியா லைக் கிரேட் 4 வரையும்னா ஓகே. கிரேட் 4க்கு மேலே சிவியர் பால்னஸ் இருக்கும், தலை ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. தே ஹேவ் டு கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் லெவலில் முடி கொட்டுறது நம்ம வந்து அறிகுறி வந்த உடனே அந்த பால்னஸ் இருக்கும்போது முடி கொட்டுறது எல்லாமே அந்த டைம் அந்த மாடரேட் லெவல் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜ்குள்ளே சரி பண்ணனா ஓகே. சிவியர் ஆச்சுன்னா we cannot do இந்த ட்ரீட்மெண்ட் கூட உங்களுக்கு ஒர்க் ஆகாது. they have to go for hair transplantation. அவங்க தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியதான். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால ஃபஸ்ட்டே வந்து நிறைய பேர் வந்து அது விட்டுறாங்க, அப்படியே அசால்ட்டாக விட்டுறனால என்ன ஆயிடுது, சிவியராக ஆயிடுது அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் போய். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஐ வாண்ட் டு டூ பிஆர்பி, ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் அது அது மட்டுமே ஒர்க் ஆகாது. ஸோ மேபி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டிவாக பிஆர்பி, ஜிஎஃப்சி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தவிர்த்து அது மட்டுமே இட் வில் நாட் ஒர்க். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல் அங்கே இருக்காது, டெட்டாக ஆயிருக்கும். ஸோ ஹேர் ஃபாலிக்கல் இல்லாத போது அது ஒர்க் ஆகாது ஆக்சுவலி. ஸோ அது ஒரு ஹேர் ஃபாலிக்கல் எடுக்கணும்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண தான் செய்யணும். ஓகே, அது வந்து கடைசி ஆப்ஷனாக இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன். அதாவது மாடரேட் டு சிவியர் அலோபேஷியா இருக்கும். மைல்ட் டு மாடரேட்க்கு வில் கோ ஃபார் இது பிஆர்பி, ஜிஎஃப்சி கேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை
ஆர் நீங்கள் வந்து சரியாக அவங்கள வந்து நீங்கள் கவனிச்சிக்காமல் இருக்கீங்க, ஆர் உங்களோட ஃபேமிலியிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டுற இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இது வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இதை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதுக்குடைய ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் அவாய்ட் ஆர் யூ கேன் ரெடியூஸ் முடி கொட்டுறது. பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் இதனால சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி பிஆர்பி, ஜிஎஃப்சி ஆக்சுவலி பிளட் டெஸ்ட் எடுத்து தான் வில் டூ த ப்ரொசீஜர். பேஷண்ட்ஸ் ஆன் ஆன்டிகோகுலன்ட், சிவியர் அனீமியா, அதாவது ரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்குலாம் வில் நாட் டூ த ப்ரொசீஜர். அவங்க ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக சுகர். ஸோ சுகர் லெவல்ஸை ஓரளவு நார்மலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் அது பண்ணதுக்கப்புறமும் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நம்ம ஓன் பிளட்லேருந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ அதனால எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. இப்போ வேறு ஒருத்தவங்க பிளட்டில் எடுத்து பண்ணோன்னா டெஃபினெட்லி ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நம்ம பிளட்லேருந்து எடுத்து பண்ணுறனால அதனால் அந்த அளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. இருந்தாலும் மைல்ட் ரெட்னஸ், ஸ்வெல்லிங், பெயின், ஒரு வலி அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர்த்து மற்றபடி மேஜர் சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக என்னுடைய ரத்தத்தில் நீங்கள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் என்னுடைய தலையில் அதை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. ஆனால் அது ஸ்டார்டிங்கில் இதை பற்றி விஷயம் தெரியாதவங்க கொஞ்சம் பயப்பட மாட்டாங்களா? ஐயோ என்னடா இது தலையெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்களே, ஏதாவது ஆகிட போதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட மாட்டாங்களா? அது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். அவேர்னஸ் கொடுத்து அது ஆக்சுவலி நிறைய பேர் அதை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவேர்னஸ் கொடுத்தும் சில பேர் அது கேட்காதவங்களும் இருக்காங்க. ஸோ வில் கிவ் த அவேர்னஸ் அண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் சம் பேஷண்ட்ஸ் நான் வெறும் இதான் பண்ணுவேன், சீரம்லாம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேமே, இட் வில் நாட் ஒர்க். சில பேர் ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் அதுவும் பண்ணணும். ஒரு 2 days கழிச்சு வில் டென் டு ஸ்டார்ட் சீரம் தலையில் போடுற சீரம், டேப்லெட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேர்த்து பண்ணாதான் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஆக்சுவலி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் டாக்டர் முஃபீதா. முகப்பரு ஆக்னேன்னு சொல்லுவாங்களே, அது எனக்கும் சின்ன வயசில் நான் காலேஜ்லாம் படிக்கும் போதெல்லாம், ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு. இப்போது அது வந்து அந்த யூஸ்வலாக சொல்லுவாங்க அது வந்து அந்த வயசில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் பார்க்குறேன், இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, அதுவும் ஆர் அந்த அந்த இயர்லி என்ன சொல்கிறது அந்த 30s இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த முகப்பரு வந்து நிறைய பேருக்கு அது அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து அது எதனால் அது வருது, அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி பார்த்தோன்னா ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட் காமன் காஸ் இப்போலாம் பார்த்தோன்னா பிசிஓடின்னு அந்த மாதவிடாய் ப்ராப்ளம் இருக்குது, அதனால ஆக்னி வரலாம். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் த டேண்ட்ரஃப் இருக்குது. டேண்ட்ரஃப் வந்து அந்த பொடுகு வந்து ஃபேஸில் போய் தலையிலேருந்து விழுந்து அதனால ஆக்னி வரலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வி ட்ரீட் டேண்ட்ரஃபையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஆக்னியும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் ஃபுட் ஆயிலி ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக எண்ணெய் இருக்கிறது சாப்பிட்டா அதனாலே வந்து அவங்களுக்கு அதிகமாக முகப்பரு வரும். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸு. அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருந்தாலும் முகப்பரு வரும். ஸோ எல்லாமே ட்ரீட்மெண்ட் என்ன க்ரீம்ஸ் கொடுக்குறோம், என்ன டேப்லெட்ஸ் அதோடு சேர்த்துட்டு காசு எதனால வருது அதையும் நம்ம சரி பண்ணாதான் ஆக்சுவலி இட் வில் சப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து ஆக்னி மட்டும் சரி பண்ணாமல் ஹார்மோன்னால அவங்களுக்கு பரு வருது. ஸோ அந்த ஹார்மோன் கரெக்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுவும் பண்ணாதான் ஆக்னி சப்சைட் ஆகும். இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருக்கும். ஓகே. இந்த பிசிஓடின்றது வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனை, அதாவது யங் கேர்ள்ஸ்க்கும் அது இருக்குமா, இல்லாட்டி அது ஏதாவது வயசு வரம்பு ஏதாவது இருக்குதா? இவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் வரும்? மோஸ்ட்டாக இப்போ பார்த்தோன்னா யங் கேர்ள்ஸ்க்கு இருக்காது. ஆக்சுவலி இப்போ வந்து 20s 15ஸ்லேருந்தே வருது. 15ஸ்லேருந்து ஆக்சுவலி 30s to 40s வரையும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. ஓ அப்படியா? ஆமாம். இதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், இன்ஃபர்டிலிட்டினா அந்த குழந்தை தங்க முடியாத ப்ராப்ளம், கருத்தரிப்பு ப்ராப்ளம். ஆமாம், அந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு வருது. ஆக்சுவலி இதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே என்ன கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் பிசிஓடிக்கு. யாருக்குமே இப்போ லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டாக இல்லை, ஒழுங்காக தூங்குறது இல்லை, சாப்பாடு எக்ஸசைஸ் இல்லை, வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி சான்சஸ் வந்து கம்மியாகும். அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம், ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்டில் இருக்கிறோம். என்னோட பேஷண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இதிலே சரியாயிரும். இது ஃபாலோ பண்ணி அவங்க மென்சஸ் சரியாகி அவங்க சிம்டமேட்டிக்காகவும் அவங்க க்யூர் ஆனவங்களும் இருக்காங்க. இல்லை இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ணல பிகாஸ் ஆஃப் மை ஒர்க் நேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து நம்ம ரெகுலேட் பண்ணவும் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மெயின் ட்ரீட்மெண்ட் இதுக்கு பார்த்தோன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான். ஒழுங்காக தூங்கணும் எல்லாமே. ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ ஹார்மோனல் சேஞ்ச்னால அதனால கூட பிசிஓடி வராங்க. கரெக்ட். நானும் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கரெக்டான டைமில் தூங்குங்க,
ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடுங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, கண்ட இடத்துல ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க, ப்ராசஸ்ட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எந்த உடம்பு உபாதைகள் எதுவுமே வராது. இதுதான் டாக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தயவு செஞ்சு இதை விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, முகப்பரு வந்துருச்சு. இப்போ வந்து சொன்ன மாதிரி நீங்கள் சரியான லைஃப் ஸ்டைல் அவங்க மெயின்டைன் பண்ணாட்டி அவங்க வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அப்படி தான். நைட்டு 2 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது? அது சொல்லி தான் மாற்ற போகிறோம். இப்போ அவங்க வந்துடுச்சு. இப்போ வந்த அந்த முகப்பரு இஷ்யூக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக உங்களுடைய கிளினிக்கில் கொடுக்குறீங்க? ஆக்சுவலி நம்ம என்ன கொடுக்குறோன்னா, வில் டெல் தம் டு அப்ளை சம் க்ரீம்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ். அதுலேயும் போல் சிவியராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வில் கிவ் ஃப்ரம் டேப்லெட்ஸ். அதுலேயும் சரியாகலை அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் பீலிங் பண்ணலாம். கெமிக்கல் பீலிங். ஓகே, ஸோ இது என்ன செய்யணும், லைக் ஸ்பாட் எங்கெங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் சிவியர் ஆக்னி இருக்குது, நான் டேப்லெட் போட்டும் கேட்கல, ஆயின்மெண்ட் போட்டும் எனக்கு சரியாகலை, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கெமிக்கல் பீலிங் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டில் மட்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆயிலை ரெடியூஸ் பண்ணி சீபமை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆக்னியை ஒரு சிட்டிங் பத்தாது, மேஜிக் மாதிரி எல்லாரும் ஒரு சிட்டிங்கில் சரியாகும்னு நினைப்பாங்க. அக்கார்டிங் டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து மல்டிபிள் செஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கெமிக்கல் பீலிங் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடும், சன் எக்ஸ்போஷர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வெயிலில் வந்து போய் முகத்தை காமிக்கக்கூடாது. வெயிலில் காமிச்சோன்னா பண்ணதே வேஸ்ட்டு. அதனால் அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகமாக, சைட் எஃபெக்ட்ஸ் இந்த சென்ஸ் லைக் பிக்மெண்டேஷன் அவங்களுக்கு வரும், போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த போஸ்ட் கேர்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலாட்டி, ஸோ இது அட்வைஸ் கொடுத்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியுன்றவங்களுக்கு மட்டும் தான் வில் டூ கெமிக்கல் பீலிங். அதர்வைஸ் வில் நாட் அட்வைஸ் கெமிக்கல் பீலிங். இல்லை டாக்டர் என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தென் நோ அதர் வே, சாரி வி கேனாட் டூ தட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்படி சொல்கிறவங்களுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா வில் கிவ் சம் டேப்லெட்ஸ். டேப்லெட்ஸில் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு செட்டில் ஆகாட்டி வி ஹாவ் டு கோ ஃபார், அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் எடுத்து ஒரு டே அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் கேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இட் வில் டெஃபினெட்லி. ஆனால் ஒன்று உங்களுக்கு அது க்யூர் ஆகணும்னா டாக்டர் சொல்கிற அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நான் இதுவும் செய்ய மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தென் எதையாவது ஒன்று லூஸ் பண்ணி தான் ஆகணும்ல. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா தே ஃபாலோ, சம் பேஷண்ட்ஸ் தே டோன்ட் ஃபாலோ. பண்ணிவிட்டு எவ்வளோ தான் சொன்னாலும் அப்படியே போய் வெயிலில் வெளியில் நிற்பாங்க. அப்போ டெஃபினெட்லி அவங்களுக்கு நல்ல சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வருது. ரெட்னஸ், ஸ்பெல்லிங், அந்த பிஐஹெச் போஸ்ட் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண சொல்லிகிட்டே இருக்கும் 4 hours ஒன்ஸ். அதுவும் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாட்டி they land up, they should not blame us for that, because நம்ம கையில் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும், அதை ஃபாலோ பண்ண வேண்டியது அது அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே, கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம், இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணும்போது இதெல்லாம் டூஸ் அண்ட் இதெல்லாம் டோன்ட்ஸ், இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். அதை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அதை அவங்க ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சும்பாங்க. அந்த முன்னாடி சொல்லியிருப்போம், பட் இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட், தே ஷுட் ஆல்சோ ஃபாலோ. அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அது பண்ணாதான் அதோடைய ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸ் வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். எக்ஸாக்ட். காட் இட். வெல் டாக்டர், நீங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட்டும் வந்துடுச்சு, பிம்பிள்ஸும் போயிடுச்சு, ஆக்னேயும் போயிடுச்சு. ஆனால் இருந்த இடத்துல ஏதாவது அந்த ஸ்கார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்காரை, அதாவது அந்த அடையாளம் இருக்க அந்த பரு போன அடையாளம் இருக்கும், அது ஒரு மாதிரியே குயிக்காக இருக்கும், தழும்பு மாதிரி இருக்கும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? அது அப்படி தான் இருக்குமா? ஆக்சுவலி தழும்புக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஆயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸோட ப்ரொசீஜர்ஸ் தான் ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகும். என்ன கேட்டிங்கன்னா, லைக் நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் விடுவோம்னா, எம்என்ஆர்எஃப் பண்ணுவோம். எம்என்ஆர்எஃப் அதாவது மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2வது லேசர் பண்ணுவோம். 3வது வந்து சப்சிஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எம்என்ஆர்எஃப் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு எம்என்ஆர்எஃப் நல்லா ஒர்க் ஆகும். இல்லை ரொம்ப டீப் ஸ்கார்ஸாக இருக்கவங்களுக்கு வில் கோ ஃபார் லேசர் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ எம்என்ஆர்எஃப் என்ன செய்யணும்னா, இட்ஸ் அ மைக்ரோ நீடிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அது ஒரு நீடில் மாதிரி, ஆக்சுவலி மருத்து க்ரீம் போட்டு தான் போடுவோம். அந்த நீடல்ஸ் உள்ளே போய் டெப்த்தில் போய் உள்ளே போய் குத்தி ரேடியோ ஃப்ரீக்வன்சி லைக்காக எமிட் ஆகும். என்ன செய்யணும்னா, லைக் செல் ரீஜென்ரேஷன் நடக்கும். ஸோ ஃபேஸ்க்குள்ளே கொஞ்சம் ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதனால அந்த ஆக்னிஸ்க்கு அதுவும் ஒரு சிட்டிங் பத்தாது, மல்டிபிள் செஷன்ஸ் தேவைப்படும். வில் டெல் தம் எப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதனால அவங்க ஸ்கார்ஸ் வந்து மறையும். இது வந்து ஆக்னி ஸ்காருக்கு மட்டும் இல்லை, அடிப்பட்டா வர ஸ்கார் நல்லா ஓப்பன் போஸ் ரொம்ப குழியாக இருக்குது அப்படிம்பாங்க, அவங்களுக்கும் இது நல்லா ஒர்க் ஆகும். ஸ்கின் க்ளோயிங்கும் கொடுக்கும். இந்த எம்என்ஆர்எஃபோட சேர்த்து இப்போ ஹேர் பிஆர்பி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ரத்தத்துலேருந்தே பண்ணுறது. ஃபேஸுக்கும் பிஆர்பி இருக்குது. நம்ம ரத்தத்துலேருந்து எடுத்து அந்த பிளேட்லெட் செப்பரேட் பண்ணி அந்த எம்என்ஆர்எஃபோட சேர்த்து பண்ணோன்னா பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். லைக் பிஆர்பி வித் எம்என்ஆர்எஃப் ஒரு ரெண்டுமே ஒரே இதில். லைக் ஃபஸ்ட்டு பிஆர்பி பண்ணிடுவோம், இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். அண்ட் தென் அது வந்து எம்என்ஆர்எஃப் மூலியமா வில் ஜஸ்ட் டூ சம் மைக்ரோ நீட்லிங் மாதிரி ஏதாவது சீரம்ஸ் அப்ளை பண்ணி, இல்லை அவங்களோட பிளேட்லெட்ஸ் வச்சே நம்ம வில் டூ மைக்ரோ நீட்லிங். ஸோ அது பண்ணுறனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம். ரிசல்ட் ஓகே டாக்டர். ஆனால் சைடு எஃபெக்ட் நான் சொன்ன மாதிரி சேம் கெமிக்கல் பில்லிங் மாதிரியே தான். அவங்க என்னென்னா சன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது, ஆக்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்டிவ்ஸ்னால் நான் சொல்லுவேன் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து போஸ்ட்டாக ஒரு 1 வீக் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் சரியாகிற வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணலாம். அதுவே இன்னும் இரிட்டேஷன் கொடுத்து பேர்ன் வரும். ஸோ சன் எக்ஸ்போஷர் ஆகக்கூடாது, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் கேர் ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, பண்ணாட்டி தென் இட் வில் நாட் ஒர்க். அதனாலையும் யூ வில் கெட் பிஐஹெச், அதாவது பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு சான்ஸ். ஓகே, சரியாக ஃபாலோ பண்ண. அண்ட் மெயினாக வந்து இந்த டார்க் ஸ்கின் டோன் இருக்காங்க, இப்போ ஃபேர் ஓகே, மீடியம் ஓகே, இந்த ரொம்ப கருப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்ட் கேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். எதனால? ஸோ இதனால அந்த மெலானின்னு சொல்கிற அந்த ஸ்கின்ல இருக்க அந்த கூடிய அந்த தன்மை வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும். சன் எக்ஸ்போஷர் பட்டுச்சுன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து அது பிஐஹெச் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம், யூ ஹேவ் டு ஃபாலோ. அண்ட் தென் ஃபேஸில் வந்து கரெக்டாக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைமிங் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். உங்களுக்கு பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ரீசன்ஸும் இருக்குது. அண்ட் யூ ஹேவ் டு டூ ஸ்ட்ரிக்ட் போஸ்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடுவோம். இட் தே கான்ட் டூ ஈவன் மைல்டாக கொஞ்சம் எரிச்சல் பட்டாலே உங்களுக்கு அதிகமாக சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு கம்பேர்ட் டு மீடியம் டோன் டு கொஞ்சம் ஃபேராக இருக்கும் உங்களுக்கு கம்பேர் பண்ண டார்க்கர் ஸ்கின்ஸ்க்கு அதிக சைட் எஃபெக்ட். ஸோ அந்த டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னல் அந்த அலர்ஜி டெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா? டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணுறதோடு சேர்த்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லுவோன்னா, வில் டெல் தெம் டு டூ போஸ்ட் கேர் ப்ரொசீஜர். சம் பேஷண்ட்ஸ் நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது, டு யூ வாண்ட் டு டூ த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் முன்னாடி ஒரு அவேர்னஸ் சொல்லிடுவோம், அவேர்னஸ் மாதிரி கொடுத்துருவோம். அண்ட் தென் ஆல்சோ சே இதனால யூ கேன் கெட் தி சைட் எஃபெக்ட்ஸ், இங்கே ஸ்ட்ரிக்டாக போஸ்ட் கேர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சம் பேஷண்ட்ஸ் பார்த்தோன்னா ஐ வில் ஜஸ்ட் அவாய்ட் தம் அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் த ஸ்கின். ஓகே, பெஸ்ட் நீங்கள் வந்து இது எதுவும் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட் அந்த மாதிரி. எக்ஸாக்ட். ஓகே, தட்ஸ் அ குட் ஹானஸ்ட் ட்ரீட். எக்ஸாக்ட்லி. ரொம்ப சிவியர், ஒரு மீடியமில் ரொம்ப சிவியராக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி. காட் இட். ஸ்கின்னோட டோன் கலர் எல்லாமே பார்த்து தான். அண்ட் தென் ஸ்கின்ல வந்து நான் அனலைசரை வச்சு அனலைஸ் பண்ணி வில் ஜஸ்ட் கோ அக்கார்டிங்லி. அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்கின் அனலைசரும் இருக்குது. பிஃபோர் இப்போ மற்ற இது இல்லாமல் நார்மலாக மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தி அட்வைஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம கிளினிக்கில் வி ஹேவ் ஸ்கின் அனலைசர்னால் இது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கின் அனலைசர். இப்போ இது வந்து சூப்பர்ஃபிஷியலாக தான் நம்மளுக்கு காமிக்கும். ஏஐ மூலிமா என்ன செய்யணும், டீப்பாக ஸ்கின்னுக்குள்ளே அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கின், அவங்கள என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே எல்லா ப்ராப்ளம், ஸ்கின்னோட ஏஜ், நம்மளோட ஏஜ் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருக்குது, ஸ்கின்னோட ஏஜ் 50 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் எல்லாம். அது வந்து அந்த ஸ்கின் அனலைசரில் எல்லாமே தெரிஞ்சிடும். வாவ். ஸோ அதை பார்த்து கூட வி கேன் ஜஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணலாம், என்னென்ன ஃபேஷியல்ஸ் பண்ணலாம், இவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்கின்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைப் ஆஃப் ஸ்கின்க்கு நம்ம என்ன பண்ணலாம், டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஒரு அந்த ஏஐ மூலியமாக பண்ணுறது. பட் அதனுடைய அக்யூரசி ரேட் எப்படி? 90% டெஃபினெட்லி. இப்போ அது எப்படின்னா ஃபேஸில் வந்து சூப்பர்ஃபிஷியலாக இல்லாமல் டீப்பாக அது நல்லா அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மேபி ஒரு 2 or 3 கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆனாலும் மோஸ்ட்லி அது கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் காமிக்கும். ஸோ நத்திங் டு வரி அபவுட். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி லாஸ்ட் பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரிஸும் நம்ம கேட்டு வச்சுப்போம். அக்கார்டிங்லி வந்து வில் ப்ரிஸ்கிரைப் ட்ரீட்மெண்ட் ஆல் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி வச்சு மட்டுமோ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோட அந்த ஸ்கின் அனலைசர் மூலியமாக இஃப் யூ டூனா உங்களுக்கு டீப்பாக நம்ம வந்து இன்னும் அக்யூரேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இன்னொன்று, எவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் ஒருத்தருக்கு அலர்ஜி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீனுனா நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் மீன் அலர்ஜி தான் ஆகும் அவங்களுக்கு. சேம் தான் எல்லாத்துலேயும், மெடிசன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ண சொல்லிடுவோம். பேட்ச் டெஸ்ட்னா
ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஹேண்ட்ஸ்ல எங்கேயாவது யூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுற சொல்லுவோம். எனி அலர்ஜி, இரிட்டேஷன், இச்சிங் வரதான் பார்க்க சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தம்க்கு வராது. சில பேருக்கு வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அலர்ஜி அப்படின்றனா ஸோ அவங்க திரும்ப வருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வில் சேஞ்ச் த ப்ராடக்ட் அக்கார்டிங் அந்த மாதிரி. ஓகே, குட். ஸோ என்ன எவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் சம் பீப்புள் வில் கெட் அலர்ஜி டு சம். ஸோ பேட்ச் ஸோ ஓப்பனாக பேஷண்ட்ஸ்ட்டு சொல்லிடுவோம். எவ்வளோ இதுவாக இருந்தாலும் யூ ஹேவ் டு டூ பேட்ச் டெஸ்ட். இன்கேஸ் அது இதுவால நல்ல பிராண்டே நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது ஒரு ஸ்கின்னுக்கு ஒத்து வராது. லைக் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பெனிசிலின் அலர்ஜி இருக்கும்பாங்க, ஒரு ட்ரக் அலர்ஜி. அந்த மாதிரி தான் ஸ்கின்லேயும் அதே மாதிரி. ஸோ தே ஹேவ் டு ஃபாலோ தட். அதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேரை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் டேக் மினிமம் 4 to 5 months. நான் பேஷண்ட்ஸை 6 months ஆகவே சொல்லிடுவேன். இப்போ பேராசிட்டமால் போட்டோன்னா ஃபீவர் உடனே கொஞ்சம் நேரத்தில் சப்சைட் ஆகும். பட் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படி கிடையாது. இட் வில் டேக் லாங் டைம். அதுவும் டெடிகேஷன். ஸ்கின் கேர் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 4th or 5th month கழிச்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ வந்து ஓடிசி வெளியே போய் வந்து ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் க்ரீம்ஸ்லாம் இருக்கும் ஃபார்மசிலாம். அதை எடுத்து போட்டு டக்குன்னு எஃபெக்ட் தெரியும். பட் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்டெராய்டு எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அதெல்லாம் போடக்கூடாது. போடக்கூடாது டெஃபினெட்லி. அவங்களுக்கு அப்போ நல்லா ஆகிட்டு லேட்டர் தே வில் டெவலப் ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அதான் அந்த கருப்படிக்கிறது, சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுவோம் ரொம்ப. ஸோ அது கூடாது டெஃபினட்டாக. இது உடனே எனக்கு தெரியுது, அது அந்த விழிப்புணர்வை கொடுத்துருவோம். ஸோ கரெக்டான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா 4th month உடனே எனக்கு போட்டு சரியாகும்னா அது ஸ்டீராய்ட். தட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப டேமேஜான ஒரு இது. ஸ்டெராய்டு ரிலேட்டட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இம்மிடியட்டாக ரிசல்ட் கொடுக்கும். இட் வில் மேக் யூ ஹாப்பி. ஆனால் பின்னாடி ஒரு பெரிய ஆப் இருக்குது. ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த சைட்லலாம் ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், இந்த சீக்ஸில் கருப்பாக இருக்கும், நெத்தியில், இந்த நெக்கில் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்படிக்கும். அது வந்து நிறைய பேர்த்துக்கு நான் கவனிச்சிருக்கேன். அது எதனால் அது வருது? அது ஆக்சுவலி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பார்த்தோன்னா மோஸ்ட் காமன் காஸ் யார் அதிகமாக வருதுன்னா அந்த சன்னில் வெயிலில் அதிகமாக அவங்க ஃபேஸ் காமிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் அதிகமாக மோஸ்ட் சான்சஸ். ஸோ அவங்களுக்கு மெயினாக நம்ம சொல்கிறது ஃபோட்டோ ப்ரொடெக்ஷன்னா சன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறோம். ஸோ எப்போவுமே சன்ஸ்க்ரீன் போட்டு போகணும் எப்போ போட்டோம். ஸோ அவங்களுக்கு காமன் காஸ். அதை தவிர்த்து பார்த்தோன்னா தைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கு வரும். அதே மாதிரி ஜெனட்டிக்ஸில் இருந்தால் வரும். யாராவது ஃபேமிலியில் ஜீன்ஸில் இருந்தால் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ட்ரக்ஸ் காமனாக ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்போம். சில டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் தென் காஸ்மெட்டிக். இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் போட்டுட்டு அப்புறமா கருப்படிச்சிடும். ஸோ அதனால கூட இந்த மாதிரி ஹைப்பர் ஆனால் மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சன் எக்ஸ்போஷர்னால தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது. அதே மாதிரி தைராய்டுனாலையும் வரும் எல்லாமே. அண்டு கருப்பு இந்த கழுத்துலலாம் கருப்பாக இருக்கும். அதை வந்து எக்கேண்டோசஸ் நைக்ரிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கேண்டோசஸ் நைக்ரிகன்ஸ் அது வந்து பிசிஓடி இல்லை அது வந்து பிசிஓடி கண்டிஷன். மென்சஸ் ப்ராப்ளம் ஃபீமேல்ஸ்க்கு இருந்தால் கழுத்தில் வந்து அந்த கருப்பாக இருக்கும். ஸோ அதனால இருக்கும். ஸோ மென்சஸ் கரெக்ட் பண்ணும். அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் டாபிக்கல் க்ரீம் மட்டுமே பத்தாது. உள்ளே இருந்து தே ஹேவ் டு சேஞ்ச். அதுக்கும் ட்ரீட்மெண்ட். எதனால வருது? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கருப்பாக இருக்குது ஆயின்மெண்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. பட் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்க ரெடியாக இல்லாத எடுத்துக்க எதனால அது வருது, அதுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்போ தான் அது க்யூர் ஆகும். இப்போ சரியாயிட்டு திரும்ப உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு. ஸோ நீங்கள் வந்து ரூட் காஸ் போயிட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சியில் ஈஸ்ட்ரோஜன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ரெஸ்டால். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக. ஸோ அதுக்கப்புறம் வி ஹேவ் டு டூ போஸ்ட் கேர் கரெக்டாக, சன்ஸ்க்ரீன் கரெக்டாக. மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் கரெக்டாக அப்ளை பண்ணி அந்த சன் எக்ஸ்போஷர் கம்மி பண்ணாலே அவங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் ரொம்ப கம்மி ஆயிரும். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் அதுதான். அதர் காசஸாக தவிர்த்து நான் சொல்கிறது. ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஹானஸ்டான ஒரு ஆன்சர் வேணும். இப்போ நம்மளுடைய ஊர்னு பார்த்தோம்னால இட்ஸ் அ சன் ஜாஸ்தியாக, அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு சைடு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னாலே வெயிலுனாலே நல்லா அடின்னு அடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மக்கள் வந்து வெயிலில் சுத்தாமல் இருக்க முடியுமானா முடியாது. எப்படி இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க்குக்காக இருக்கட்டும், இல்லாட்டி 10 விஷயங்களுக்கு வெயிலில் பார்த்து தான் ஆகணும். ஸோ அப்படி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அது எப்படி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கும் அப்படி வெயிலே சுற்றி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அவங்களுடைய வேலைக்கு வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து அப்படி தான் இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள், அதே மாதிரி தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருப்படிக்குன்னு சொல்றீங்களா, அது இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம்? சன்ஸ்க்ரீன், பேசிக்காக சன்ஸ்க்ரீன். நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டு தே டோன்ட் புட் ப்ராப்பர்லி. சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு 4 ஹார்ஸ் ஒன்ஸ் அவங்க அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே அது வந்து ஒரு ஃபோட்டோ ப்ரொடெக்ஷன் மாதிரி, விச் மீன்ஸ் அந்த யூவி ரேஸை வந்து தடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு கரெக்ட், அதாவது ஒரு ஸ்கின் டைப்க்கு ஒரு சன்ஸ்க்ரீன். காமனாக ஜஸ்ட் இந்த சன்ஸ்க்ரீன் கொடுங்க அப்படின்னு தே ஷுட் கன்சல்ட் அ டாக்டர் பிஃபோர் யூசிங் அ சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே மோஸ்ட்லி தே கேன் அவாய்ட் தட். சில பேருக்கு அதையும் தாண்டி வரும், பிகாஸ் ஆஃப் சம் ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது தைராய்டு ரீசெண்டாக இருக்கலாம். வி ஹேவ் டு ஃபைண்ட் த காஸ். இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அந்த கருப்படிக்கிறது இல்லை நம்ம ஃபேஸ்லலாம், ஸோ அதுக்கு வந்து மெடிக்கலி ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு? ரெடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா மை ஸ்டேஜுக்கு நம்ம வந்து டாப்பிக்கலாக, அதாவது ஃபேஸில் போடுற மாதிரி க்ரீம்ஸ் அதெல்லாம் கொடுப்போம். அண்ட் சம் டேப்லெட்ஸ் வேணுங்களுக்கு. மாடரேட் டு சிவியர் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து ரிக்வயர் கெமிக்கல் பெயின் அண்ட் லேசர். சூப்பர்ஃபிஷியலாக அந்த மிலாஸ்மா பார்த்தோன்னா அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கருப்படிக்கிறது சூப்பர்ஃபிஷியல் டு மீடியமாக இருந்தால் கெமிக்கல் பீலிங்லேயே சரி. ரொம்ப டீம்பாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வி ஹேவ் டு கோ ஃபார் லேசர். அதை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கெமிக்கல் பீலிங் பண்ணி கூட சரியாகலை அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வி கேன் கோ ஃபார் லேசர். ஓகே, இந்த கெமிக்கல் பீலிங் ஒரு லேசர் கண்டத்தில் எது தேவைப்படுதோ அதனுடைய ஏதாவது சேஃபா அது? யா, டெஃபினெட்லி சேஃப் தான். பட் அவங்க போஸ்ட் கேர் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாம் அப்படிதான். இப்போ போஸ்ட் கேர் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் இந்த என்ன சொல்றது சன் எக்ஸ்போஷர் மெயினாக என்ன சொல்லுவோன்னா இந்த வெயிலில் வந்து போகாமல் இருக்கும். ஏன்னா தோல் உரியும். பீலிங்னாலே பீலிங்கானே தோல் உறிஞ்சு வரும். அந்த தோல் உறிஞ்சு நியூவாக உங்களுக்கு ஒரு செல் க்ரோத் ஆகிற மாதிரி ஸோ ஃபார்மேஷன் இருக்கும்போது அவங்க வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். சன்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. ஸோ சன் எக்ஸ்போஷர் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. வீட்டில் இருந்தாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். இது மெயினான ஒரு ரீசன் சொல்லுவேன். ஸோ இதுதான் காமனாக நம்ம போஸ்ட் கேர் அண்ட் ஆக்டிவ்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்டிவ்ஸ்னால் அவங்களுக்கு வீட்டிலேயே யூஸ் பண்ணுறதுக்கு சம் சீரம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஏஹெச்ஏ டிஹெச்ஏ இந்த ஆசிட்ஸ்லாம் அதெல்லாம் அந்த கம்ப்ளீட்டாக அந்த பீல் ஆகி சரியாகிற வரைக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதெல்லாம் அந்த போஸ்ட் கேர் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், இப்போ லேசரில் பார்த்துக்கிட்டோம்னா மைல்ட் ரெட்னஸ் பம்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பர்னிங் சென்சேஷன் அது காமனாக சப்சைட் ஆகும். அதே மாதிரி டெம்பரரி டார்க் ஆகும். அது பயப்பட தேவையில்லை. அது நார்மல். கொஞ்சம் மைல்டாக டார்க்குன்னு ஆகுது பிஃபோர் இட் கெட்ஸ் கொஞ்சம் நல்லா வரதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பிஐஹெச்ன்னு சொல்லுவாங்க, அது போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அது வந்து அந்த மாதிரி இது வந்து அவாய்ட் பண்ணாது. சன் எக்ஸ்போஷர்னால வருது. அது மெயினாக டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் கரெக்டாக போட்டாலே வி கேன் அவாய்ட் தட் மோஸ்ட்லி. ஸோ சில பேர் சொல்லுவாங்க இல்லை நான் சன் எக்ஸ்போஷர் பண்ணி தான் ஆகேன்னா, அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா யூ டூ சம் ஃபேஷியல் இப்போதைக்கு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து வீக்லி பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு செஷன் மந்த்லி ஒன்ஸ் தான். பிகாஸ் 21 days அந்த மாதிரி கரெக்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு செஷன் ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுற மூலியமாக இந்த டேர் பிக்மெண்டேஷன் நல்லா கம்மியாகும். அதுக்கப்புறம் வி ஸ்டார்ட் வித் ப்ரைமிங் பண்ணிவிட்டு தென் வி ஸ்டார்ட் வித் கெமிக்கல் டீ. அவங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ யூ கேன் டூ தாடி. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் தாடியை வளர்க்குறது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து தாடி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வளர்றதில்லை. அங்கங்கே பேட்சியாக இருக்கும். அப்படி வளர்ந்தாலும் சரியாக ஒரு அடர்த்தியாக வளர்றதில்லை. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? டெஃபினெட்லி இருக்குது. மெயின் ரீசன் பார்த்தோன்னா அது ஜெனட்டிக்ஸ்னால வருது. சில கண்டிஷன்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சொரியாசிஸ் அந்த மாதிரி பேட்சி பியர்ட் வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சேம் ஹேருக்கு மாதிரி தான் வில் கிவ் சம் ட்ரீட்மெண்ட் ஹேர் க்ரோத்துக்கு. இதுக்கும் ஹேருக்கு பண்ணுற மாதிரியே தான் தாடிக்கும் பியர்டுக்கும் வந்து நம்ம வந்து சில பிஆர்பி பண்ணுவோம். பியர்ட் பிஆர்பின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் பிளட்லேருந்து எடுத்து வி ஜஸ்ட் இன்ஜெக்ட் அது நான் முடியுமா வித் பிஆர்பி அலாங் வித் அவங்களோட சீரம் வீட்டில் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். ரெண்டுமே சேர்த்து பண்ணோன்னா டெஃபினெட்லி மோர் ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸை கேட்டுப்போம். சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு சில டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் வில் ஒர்க். அண்ட் ஒன் மோர் திங், மினாக்ஸ்டில் ஒரு சீரம் இருக்குது, ஹேர் க்ரோத் சீரம். ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் சீரம்ஸ்லாம் அதுவும் ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து அது யூஸ் பண்ணும்போது அந்த பொறுமையை இழந்துடுறாங்க. அது மினாக்ஸ்டில் போடும்போது சீரம் யூஸ் பண்ணும்போது, அதாவது மினாக்ஸ்டில்ல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கில் அது போட்டு அந்த சீரம் போட்டு இன்னும் அதிகமாக முடி கொட்டும்.
ஆல்ரெடி கொட்டுறதோட இன்னும் அதிகமாக கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த பொறுமையை இழந்துடுறாங்க. ஐயோ டாக்டர் முடி ஜாஸ்தியாக கொட்டுதே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே ட்ரீட்மெண்ட். அதுக்கு வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு மாதிரி நம்ம கொடுத்துடணும். அதாவது என்னன்னா மினாக்சிடில் ஷெட்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதாவது என்ன செய்யணும்னா அந்த சீரம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்லேருந்து க்ரோத் ஃபேஸ்க்கு கொண்டு போகும். அந்த ஃபேஸ் கொண்டு போகும்போது இன்னும் அதாவது ஆல்ரெடி கொட்டணும் இல்லையா, ஓல்டு ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த முடி கொட்டி புது முடி வளரும். ஸோ அது பொறுமையாக அவங்க அது வந்து ஒரு 8 வீக்ஸ் வரையும் தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த ஷெட்டிங் ஃபேஸ். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சு ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பொறுமையாக அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கலாம். லைக் ரிசல்ட்ஸும் உடனே தெரியாது. ஆஃப்டர் 6 months ஆஃப் கண்டினியூஸ் யூசேஜ் அண்ட் மினாக்சிடில் டக்குன்னு விடக்கூடாது. டக்குன்னு விட்டாலும் இன்னும் அதிகமாக கொட்டும். ஸோ அதனால் வந்து டாக்டரை பார்த்து கரெக்டாக அது வந்து டாக்டரோட அட்வைஸில் எப்படி ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணணும், அதுவும் இல்லை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும். டேப்லெட்லேயும் இருக்குது மினாக்சிடில். அதெல்லாம் டக்குன்னு நம்ம விடக்கூடாது. இட் வில் ரிஸ்க் ரொம்ப அதிக சைட் எஃபெக்ட்ஸ் வரும் டக்குன்னு விட்டோன்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு ட்ரீட் இட். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு அது அந்த பொறுமை இருந்தாலே தே கேன் அச்சீவ் த ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ பொறுமை மலையினும் பெரிது. ஸோ இது மூலமாக இதுவும் ப்ரூவ் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டை வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போகும்போது வி ஷுட் ஹாவ் பேஷன். ஸோ அந்த பேஷன்ஸ் இருந்துச்சுன்னா தான், அந்த பொறுமை இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை ஃபுல் ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருந்து க்ரோத் ஃபேஸ்க்கு போகுது. ஸோ டெஃபினட்டாக இன்னும் அதிகமாக கொட்டும். ஸோ அது புரியாமல் நிறைய பேர் டக்குன்னு விட்டுறாங்க. அது தொடர்ந்து யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ டாக்டரை ட்ரெஸ்ட் பண்ணி டெஃபினெட்லி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அது பண்ணியும் எனக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா we can go along with PRP and with home care serum யூஸ் பண்ணாங்கன்னா definitely it will work out. இந்த கேள்வி வந்து எனக்கே சம்மந்தப்பட்டது தான். கிரே ஹேர். இப்போது 2 வகையான கிரே ஹேர் இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் கிரே ஹேர், வயதாகும்போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய வர்றது. அதே நேரத்தில் ப்ரீமெச்சுவர் கிரே ஹேரிங்பாங்க, வேறு இளநரை. ஸோ சின்ன வயசுலேயே வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ இது வாட் ஆக்சுவலி காசஸ் ப்ரீமெச்சுவர் கிரே ஹேர்? ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த இளநரை வந்து ஒரு 18 to 35 இயர்ஸ்க்குள்ளே வருது. இந்த கண்டிஷனை வந்து அந்த டைம்லேயும் வந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டபிள். ஓகேங்களா. அண்ட் அபோவ் 35 இயர்ஸ் அது ஏஜ் ரிலேட்டட் போச்சுன்னா இட்ஸ் நாட் ட்ரீட்டபிள். வி ஷுட் பி ஹானஸ்ட் அபவுட் தட். ஸோ இது ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மெயினாக அந்த 18 to 35 இயர்ஸில் வரதும் என்ன ரீசன் பார்த்தோன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியாக இருக்கும். மெயினாக வெஜிடேரியன்ஸ்க்கு அதிகமாக இருக்கும் அந்த விட்டமின்ஸ். ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸோடு சேர்த்து சீரம் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தால், அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கும் அந்த கிரே ஹேர் வரும். கெஃபைனா அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த புவர் டயட்டில் வந்து கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தால், ஸோ இதனால ப்ரீமெச்சர் ஸ்மோக்கிங், அதிகமாக சிகரெட் யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப தண்ணி அடிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த கிரே ஹேர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது, காசஸையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்மோக்கிங் இருக்கவங்களுக்கு வாட் வில் கிவ் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களால டக்குன்னு முடியாது. நிக்கோட்டின் கம்மீஸ்ன்னு சொல்லியிருக்கோம், நிக்கோட்டின் டேப்லெட் அந்த மாதிரி கொடுத்து ஸ்டாப் பண்ண வச்சு, அண்ட் தென் ப்ரீமெச்சர் ஹேர் கிரேயிங். ஸோ இப்போ இன்கேஸ் அவங்களுக்கு வந்து தைராய்டுனால இதுவாக இருக்குது, இல்லை வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு வந்து ப்ரீமெச்சர் ஹேர் கிரேயிங் இருக்குன்னா இட்ஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள். பட் ஜெனட்டிக்னால இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட். ஸோ ஏஜ் ரிலேட்டட் இஸ் நார்மல். பட் ப்ரீமெச்சருங்கிறது அந்த மெலானின்னு ஒன்று இருக்கும் ஹேர் ஃபாலிக்கலில். ஸோ அது வந்து அது லேக் ஆஃப் மெலானின் வில் லீட் டு கிரேயிங் ஆஃப் ஹேர். ஸோ அது ஏர்லியாக நடக்கும்போது தான் அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கணும். காசஸ் அலாங் வித் டாபிக்கல் சீரம்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ அந்த மாதிரி வி ஹேவ் டு ட்ரீட். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் எதனால் அவங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி பண்ணணும். வெறும் எடுத்தோடனே ஜஸ்ட் நிறைய பேர் பார்க்குறேன், இப்போ எடுத்தோடனே கூகுளில் போட்டு ஏதாவது கிரே ஹேர் சீரம் அப்படின்னு அப்ளை பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி கரெக்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டான சீரம்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும், டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணாலே அண்ட் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்மோக்கிங், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நல்லா நிறைய டயட் ரிச், நிறைய பேருக்கு பார்க்குற வெஜிடேரியன்ஸ்க்கு ஈஸியாக வருது அது காமனாக ப்ரீமெச்சூர். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ஸில் அவங்களுக்கு கொடுக்கும்போது, டேப்லெட்ஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கு சில பேருக்கு இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிவர்ஸ் பேக் அக்கார்டிங் ஜெனட்டிக்காக இருந்தால் அந்த மாதிரி ரீசனில். ஆனால் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் நாட் பாசிபிள். அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. போனது தான். சாரி, வந்தது தான்.
ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 18லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வந்ததுன்னா அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. ஓகே. ஸோ வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ட்ரீட்மெண்ட் அவைலபிள் பார்த்தோன்னா, இப்போ நான் ஹேர் லாஸ்க்கு சொன்ன மாரி, டேண்ட்ரஃப்க்கு சொன்ன மாரி இதில் வந்து ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. இட்ஸ் டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் த பேஷண்ட். அவன் லைஃப் ஸ்டைலு, ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸு, அப்புறம் இந்த ஸ்மோக்கிங் இந்த மாதிரி அலாங் வித் அவங்களுக்கு சீரம்ஸ் ஆர் டேப்லெட் சம்திங் வில் ப்ரிஸ்கிரைப். அது மட்டும்தான். ஸோ ப்ரொசீஜர்னு பார்த்தா இல்லை, இதுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அவங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஃபுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். எக் ஒயிட் எல்லாமே அந்த மாதிரி பண்ணோன்னா ஸோ இட் வில் டெஃபினெட்லி ரிசால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது கண்டிஷன் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் கம்மி. இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால வராங்க. அவங்களுக்கு வந்து கிரே ஹேர். அவங்க கேட்டால் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டோம். பட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு கிரே ஹேர் வரதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வாக்கிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாலே நைட் தூங்குறதில்ல நிறைய பேர் கரெக்ட் டைமுக்கு. ஸோ அந்த தூக்கம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணாலே இட் வில் ரிவர்ஸ் பேக் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் அலாங் வித் சீரம்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். ஓகே. ஸோ இப்போ அந்த கிரே ஹேருடைய இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, ஸோ லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரான ஒழுக்கமான நம்ம அந்த ஒரு சாப்பாடுலையாக இருக்கட்டும், தூக்கத்துலையாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், ஸோ இதில் விஷயங்கள் எல்லாமே வந்து இட் லீட்ஸ் டு ப்ரீமெச்சூர் கிரே ஹேரிங் சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணாட்டி இந்த ட்ரீட்மெண்ட் வில் நாட் பி சக்ஸஸ். Am I right? Yes, exact. லைஃப் ஸ்டைல் அலாங் வித் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இல்லாட்டி இதில் மற்ற இது கூட சம் ஆப்ஷனல். பட் கிரே ஹேரை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அது இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே சேர்த்து இருந்தால் தான் இட் வில் ஒர்க். Got it. ஸோ நிறைய பேருக்கு கண்டினியூஸாக நான் ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டேன் மேம், நான் 9 months யூஸ் பண்ணிட்டேன் மேம், ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வருவாங்க. நான் சொல்கிறேன், அவங்க அப்பா பார்த்தோன்னா அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இருப்பாங்க கிரே ஹேரில். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். அதை நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் இருந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தட் இஸ் உண்மை. ஸோ மற்ற உலக நாடுகளில் இருக்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா இந்தியாவில் தான் மேக்ஸிமம் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க. பீயிங் அ டயபெட்டாலஜிஸ்ட் நீங்கள், ஸோ உங்களுடைய இன்புட் இதில் எப்படி இது மக்கள் இதை எப்படி இது வந்து ஒரு விழிப்புணர்வாக அதை எடுத்துக்கிட்டு ஹவு கேன் தே அவாய்ட் டயபெட்டிக்? ஆக்சுவலி இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வரும், ஓல்டேஜ் வரும். இப்போல்லாம் யங் ஏஜ் என் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. கரெக்ட். 30sலேயே வந்து ஜஸ்ட் நார்மலாக ஸ்க்ரீனிங் பண்ண சொல்லுவேன். எந்த பிகாஸ் எனக்கு சிம்டமேட்டிக்காக தெரியும். பண்ணும்போதே உங்கள் பிளட் சுகர் வந்து 400 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ மெயின் ரீசன் என்னன்னா, நான் என்ன சொல்லுவேன், ஒரு 25 இயர்ஸ்லேருந்து ஒரு 6 months ஒன்ஸ் ஆக்சுவலி மாஸ்டர் செக்அப் எடுக்கணும். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணணும். மாஸ்டர் செக்அப் பண்ணானா வி கேன் ரூல் அவுட் டயபெட்டிஸ். சில பேருக்கு சிம்டம்ஸ் தெரியும், சில பேருக்கு சிம்டம்ஸ் தெரியாது. சில பேர் என்ன செய்கிறாங்க, எனக்கு தான் சிம்டம்ஸ் எதுவும் இல்லையே, சுகர் தான் 400 இருக்கே, நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதை பற்றியோட விழிப்புணர்வும் அவங்களுக்கு வேணும், புரியணும். அது என்னன்னா, அது வந்து இட் இஸ் லைக் அ ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து லைக் அஃபெக்ட் பண்ணும் ஒரு ஆர்கன்ஸும். இப்போ இந்த சுகர் அதிகமாக இருக்கும், அதாவது எப்படி பார்த்தோன்னா 10 வருஷம் சுகர் தொடர்ந்து இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா சுகர்னால வரக்கூடிய கால் நரம்பு ப்ராப்ளம் இருக்கும், சுகர்னால வரக்கூடிய டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு ப்ராப்ளம் இருக்கும், டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க, சுகர்னால வரக்கூடிய பிபி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ இருக்குது, சுகர்னால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஸோ சுகர்னால கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எல்லாம் காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சைடு எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அண்ட் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்க இது பண்ணலாம். என் பேஷண்ட்ஸே பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஃபஸ்ட்டே சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், சுகர் டேப்லெட்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நியூரோபதி கேசஸில் வந்து லேண்ட் ஆகிறாங்க. அதாவது சுகர்னால வரக்கூடிய அந்த நரம்பு ப்ராப்ளம் வந்து நான் அதுக்கப்புறம் தான் சுகரை ட்ரீட் பண்ணி. ஏன்னா நரம்பு ப்ராப்ளம் எதனால வருது, சுகர் பிளட்ல அதிகமாக இருக்கனால வருது. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எனக்கு நரம்புக்கு மட்டும் மாத்திரை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சுகர் கண்ட்ரோல் பண்ணாதான் அதுவும் சரியாகும். வெறும் இன்டர் கனெக்டட் கனெக்டட் தான்.
எதனால அது வந்திருக்கு? சுகர் அதிகமாக இருந்தனால வந்திருக்கு. ஸோ அதனால சுகரையும் கண்ட்ரோல் பண்ணாதான் அதுவும் சரியாகும். அலாங் வித் அதுக்குள்ள நியூரோபதிக்குள்ள டேப்லெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட். ஸோ டாக்டர் நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். எனக்கு ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அது இப்போ அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் பார்க்குறேன். டயபெட்டிக் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டால் ஒரு ஒரு ஃபேஷனாக சொல்கிறாங்க, எனக்கு டயபெட்டிக் இல்லை ஆனால் பார்டர் லைன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களையே அதை சொல்லி ஏமாற்றிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். டீ காஃபி குடிக்கும் போது எனக்கு சுகர் இல்லை அப்படின்னு சொல்லி சுகர் இல்லாமல் சாப்பிட்றோம், ஸ்வீட்டு ஜாஸ்தியாக சாப்பிட்றது இல்லை, ஆனாலும் அந்த பாப்பா ஸ்வீட்டும் சாப்பிட்டுக்கிறாங்க. டேப்லெட் ஏதாவது போடுறியானா இல்லை, நான் டேப்லெட் நான் போட மாட்டேன். ஸோ அப்போது எப்படி கண்ட்ரோல் ஆகும்? நான் தான் சுகருக்கு வந்து சரி டீ காஃபிக்கு நான் வந்து சுகர் போடுறது இல்லையே, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நான் ஸ்வீட்டாக சாப்பிட்றது இல்லையே, எனக்கு வந்து சுகர் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கேட்டால் நான் வந்து எனக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் படுக்கிறேன், நல்லா தான் வாக் பண்ணுறேன், நல்லா தான் ஓடுறேன், அதனால் எனக்கு ஆக்டிவிட்டி ஒழுங்காக தானே இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் டெய்லி வாக்கிங் போயிடுவேன், வாக்கிங் போனாலே எனக்கு வந்து சுகர் வந்து எல்லாம் கம்மியாயிடும், எனக்கு வந்து டேப்லெட்லாம் போகணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனியே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு அது தெரியுது. ஆனால் எனக்கு அது நாலேஜ் ஜாஸ்தி, அதை பேசுகிறதுக்கு நாலேஜ் இல்லாததுனால நான் உங்ககிட்ட நான் டிபேட்டிங்காக நான் அதாவது ஆர்குமெண்ட்டு நான் போனது கிடையாது. ஆனால் பீயிங் எ டயபெட்டாலஜிஸ்ட், ஒரு ரெஸ்பான்சிபிள் டயபெட்டாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்களுடைய கருத்துக்கு நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் என்ன டாக்டர்? ஆக்சுவலி இல்லை எனக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட், எக்ஸசைஸ் இதுலேயே சரியாகணும்னா ஆகும். பட் எப்போன்னு பார்த்தா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபுட்டு மட்டும் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப HbA1c ரொம்ப ஹையாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்க்கு அது வந்து தேவைப்படாது. பார்டரில் HbA1c இருக்குது அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட் வில் சேஞ்ச். அவங்க வந்து டயட் பண்ணாலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் மூலம் வாக்கிங் மூலியமாக இட் கேன் சேஞ்ச். பட் மோஸ்ட் ஆஃப் தம்க்கு அதிகமாக இருக்குது அண்ட் அவங்க வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க, அதை டெஃபினெட்லி ஃபாலோ ஆகாது. ஸோ ஏன்டா பிகாஸ் அவங்க சுகர் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட, ஃபுட்டோட, இது வாக்கிங், எக்ஸசைஸோட டேப்லெட் போட்டால் மட்டும்தான் கேட்கும், இல்லாட்டி சரி ஆகாது. அது டெஃபினட். ஸோ இதனாலே வந்து அப்புறமா அவங்க வந்து இதனால அவங்களுக்கு வந்து விளைவுகள் அதிகமாகும். நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் நரம்பு ப்ராப்ளம், டயபெட்டிக் இது ஐக்குனால ப்ராப்ளம். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷனாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதனால நான் பார்க்குறேன். நியூரோபதிக்கு என்கிட்ட வருவாங்க, அப்புறம் ரெட்டினோபதிக்கு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ பிபிக்கு ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க, கொலஸ்ட்ராலுக்கு ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன், ஃபுட் அல்சர் வரும். அதனால ரொம்ப சுகர் அதிகமாக இருந்தாலும் அதனால புண்ணு வரும். அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புண்ணுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. புண்ணு எதனால வந்துச்சு? ரொம்ப சுகர் அதிகமாக இருக்கனால. ஸோ சுகரையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், புண்ணையும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய ப்ராப்ளம்லேருந்து அவங்க இது பண்ணலாம், தப்பிக்கலாம் என்ன கேட்டிங்க. ஆனால் இதெல்லாம் ஏர்லியாக பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இது டேப்லெட் மட்டும்தான், அதுவும் நோ. டேப்லெட்டோடு சேர்த்து டயட், வாக்கிங், இது எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சவங்க அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் வாக்கிங் ஒரு நாளைக்கு 30 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். இதெல்லாம் சேர்த்தாதான் டயபெட்டிஸும் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நல்லா பிரியாணியை சாப்பிட்டுருவாங்க, நல்லா சுகர் ஐட்டமை சாப்பிட்டுட்டு வந்து டேப்லெட்ஸும் கொடுப்பேன் போடுவாங்க. பட் அது வந்து அச்சீவ் பண்ண முடியாது, சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகாது. ஃபுட் லெவல் ஓரளவாச்சு நான் சொன்ன அளவுக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது கூட வாக்கிங் பண்ணிவிட்டு அது கூட மெடிசன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். அண்ட் சில பேருக்கு ஊசி போட ஒத்துக்கவே மாட்டாங்க, பல வருஷம் மாத்திரையே போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து ஊசி போட மாட்டேன்னு நிற்பாங்க. ஆனால் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புண்ணு இருக்குது காலில், அவங்களுக்கு இன்சுலின் தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அந்த புண்ணு ஆற்றுறதுக்கு, டேப்லெட்ஸோட சில அவங்க சுகர் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த இன்சுலின் போட்டால் தான் அதுக்கப்புறம் வீ கேன் நார்மல் பண்ணிவிட்டு நம்ம டேப்லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். அது கூட அவங்களுக்கு அது விழிப்புணர்வு அது புரியணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்டா இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நம்மளோட அது புரிஞ்சுக்க தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணாதான், ஒத்துழைச்சாதான் அந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா டாக்டர், இப்போ டயபெட்டிக் வந்தவங்க ஆர் ஏர்லி ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட டாக்டருடைய ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசனும் இம்பார்ட்டண்ட். Am I right? Exactly. Just only because of lifestyle changesனால டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஏர்லி ஸ்டேஜஸ் தான் HbA1c கம்மியாக இருந்துச்சுன்னா பாசிபிள், டெஃபினெட்லி பாசிபிள். அது வந்து ஏர்லி ஸ்டேஜ் இல்லை, ஒரு மிட் டு அட்வான்ஸ் போனோன்னா டெஃபினெட்லி தே ஹேவ் டு டேக் மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க டயட் ஃபாலோ பண்ண மோஸ்ட் ஆஃப் தம் டயட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. டயட்லேயே நான் ரிவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டயட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுவும் ஒரு இருக்குது டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அதே மாதிரி இன் கண்டினியூஷன் வித் தட், இப்போ மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், மெடிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் தேவைப்படுது எடுத்துக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால்
அவங்களுக்குள்ளே நம்ம மெடிசன்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து நான் வந்து மெடிசன் இல்லாமல் நான் வந்து என்னுடைய புத்திசாலித்தனத்தில் நான் வந்து டயபெட்டிக்கை நான் வந்து கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்காம இருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இந்த டயபெட்டிக். உள்ளக்க நடக்கிறது என்னன்றது அது நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்மளுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது அப்படியே போக 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 உள்ளக்க இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனையும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது பெருசாக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து குத்துது குடையுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டாக்டர் கிட்ட வந்து நிற்போம். ஸோ இது வந்து இந்த மித்தை எப்படி அதை உடைக்கலாம், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்? இது இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இது நார்மலாகவே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது இன்கேஸ் சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து டாக்டரை பார்க்கணும். இதை தவிர்த்து சிம்டமேட்டிக்காகவும் இருக்கும் சில பேருக்கு. லைக் ரொம்ப அதிகமாக பசி எடுக்கும், ரொம்ப அதிகமாக தண்ணி தாக அடிக்கும், ஸோ ரொம்ப அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்கள வந்து சுகர் டெஸ்ட் வி டென் டு தெம் டு டூ. ஸோ அப்போ பண்ணும்போது ரொம்ப அதிகம் அப்போவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்போவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா டெஃபினெட்லி அவங்க வந்து இந்த மாதிரி விளைவுகள், இந்த டயபெட்டிஸ்னால வர இந்த கிட்னி ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த நரம்பு ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் இருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்றது. அதுவும் உடனே வராது இந்த ப்ராப்ளம்லாம். இப்போ நிறைய பேருக்கு நான் என்கவுண்டர் பண்ணும்போது டயபெட்டிஸ் வந்து 10 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ டெஃபினெட்லி 10 இயர்ஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. ஸோ அது ஒரு ஸ்லோ பாய்சன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால ஒரு ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் that can be managed only, that cannot be cured. இந்த சுகர் லெவல்ஸ் ரொம்ப நாள் பிளட்ல இருந்து அதை ஒரு ஆர்கனுக்கும் அஃபெக்ட் பண்ணதுக்கு we cannot do anything. ஓகே, ஸோ யூ கேன் ஸ்டில் மேனேஜ் தான் பண்ண முடியும், பட் இட் cannot be cured. கரெக்டுங்களா? எக்ஸாக்ட். ஓகே, ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டயபெட்டிக் நீங்கள் வந்து ஏர்லி ஸ்டேஜாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூகுள் டாக்டரையும் வாட்ஸ்அப் டாக்டரையும் யூடியூப் டாக்டரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபைட் டயபெட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அவங்க சொல்கிற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அட்வைஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்களாகவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு நீங்களே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சுகரில் வந்து டீக்கும் காஃபிக்கும் சுகர் போடாமல் சாப்பிட்டா எனக்கு வந்து கம்மியாகிடும், நான் கேக்கும் ஃபல்டாகவும் ஸ்வீட்டும் சாப்பிடாமல் போனால் எனக்கு கம்மியாகிடும் நினச்சிக்கிட்டு நீங்களே உங்களை வந்து ஏமாற்றிக்காதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இப்போ தெரியாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி டயபெட்டிக் எனக்கு தெரியுது, பார்டர் லைனில் இருக்கேன்னா நான் அதை வந்து சமாளிச்சிக்கலான்னு விட்டுட்டோம்னா அது வந்து உள்ளுக்குள்ளே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் வில் அஃபெக்ட் ஆல் மை ஆர்கன்ஸ் இன்சைட் மை பாடி. அதனுடைய எஃபெக்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா பல வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வரும். அப்போது என்னால் வந்து மாத்திரை மருந்து போட்டு மேனேஜ் பண்ணலாம், ஆனால் அதை க்யூர் பண்ண முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா there is a high possibility of reversing your diabetic disease. எக்ஸாக்ட். டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரெகுலராக அதனுடைய மெடிசின் சாப்பிட்டா கிட்னிக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஒரு யோசிச்சுட்டு மெடிசின்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக? ஆக்சுவலி அப்படி கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இப்போ கிட்னி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நார்மலாக பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க. NSAIDன்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிஸ். இந்த மாதிரி ட்ரக்ஸ்னால அடிக்கடி சாப்பிட்டா டெஃபினெட்லி அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. டயபெட்டிஸ் மெடிசன் சாப்பிட்றனால கிட்னி ஆனால் நாட் லைக் தட். இப்போ ரொம்ப டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது, பல வருஷமாக அவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, மெடிசன்ஸ் எடுக்கலை, அதனால டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம மற்ற மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அந்த கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு அதுக்குள்ள மெடிசன்ஸ் கொடுப்போம். அதாவது அந்த மெடிசன்ஸ் வந்து சில மெடிசன்ஸ் வந்து சம் மெடிசன்ஸ் கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகாமல் லிவர் வழியாக எக்ஸ்க்ரீட் அந்த மாதிரி விசி. ஸோ அதை பற்றி வரி பண்ண எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் அப்படி அதுன்னா நத்திங் டு வரி. ஸோ இட்ஸ் a myth. மித், டெஃபினெட்லி மித். ஸோ இப்போ நம்ம டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் வந்தால் கூட மற்ற மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டோம். கிட்னி டிசீஸ் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன், பிகாஸ் அது வந்து கிட்னி மூலியமாக இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அவங்களுக்கு லிவர் மூலியமாக எக்ஸ்க்ரீட்டார அதுக்கேற்ற மெடிசன்ஸ் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அவங்களோட லெவல்ஸ் பார்த்து அவங்க கிட்னி கிரியாட்டினின் லெவல்ஸ் பார்ப்போம், EGFR லெவல்ஸ் பார்ப்போம், EGFR அந்த கிட்னியோட லெவல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால தான் அடிக்கடி நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வென்ட் ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நத்திங் டு வரி. அதனால தான் அப்படி அதுனா நத்திங் லைக் தட். ஓகே, ஸோ டு சம்மரைஸ், டயபெட்டிக் பேஷண்ட் மெடிசன்ஸ் ரெகுலராக எடுக்கிறதுனால கிட்னி ப்ராப்ளம் வரும்ன்றது பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. இல்லை, டெஃபினெட்லி. டாக்டர்,
நீங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் வந்து அவதிப்படுறது வந்து எதனாலன்னு பார்த்தோம்னா, அந்த இர்ரெகுலர் மென்சுரல் சைக்கிள்னால. ஸோ இது வந்து எதனால அது மாதிரி ஆகுது? ஹவு டு மேனேஜ் தட் சிச்சுவேஷன்? ஸோ இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா இது வந்து நிறைய ரீசன்ஸ்னால ஆகுது. ஸோ என்ன தைராய்டு இருந்தால் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் ஆகும். அனீமியா இருந்தால் கூட அனீமியானா ரத்தம் வந்து பிளட்ல கம்மியாக இருந்தால் கூட ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபைப்ராய்டு அதாவது நீர்க்கட்டி பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ரொம்ப காமனாக நான் என்கவுண்டர் ஆமாம், இப்போ பண்ணுறேன். எங்கே பார்த்தாலும் பிசிஓடி பிசிஓடி வந்து இப்போ அது ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் வேர்டாக போயிடுச்சு. டெஃபினெட்லி. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் காஸாக நான் பேஷண்ட்ஸ்கிட்ட இப்போ என்கவுண்டர் பண்ணுறது. ஸோ ஒரு 10ல் நான் என் பேஷண்ட்ஸில் 9 பேர் பார்த்தோன்னா இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் டயக்னோஸ் பண்ணால் பிசிஓடியே தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ பிசிஓடி எதனால வருது? மெயின் ரீசன் பார்த்தோன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே 90% ரிவர்ஸ் பண்ணிடலாம். அலாங் வித் தட் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலையும் எங்களுக்கு சரி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு வில் கிவ் தம் ட்ரீட்மெண்ட். இல்லை சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் லைஃப் ஸ்டைல் மாற்ற மாட்டேன், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, டேப்லெட் கொடுங்க, உங்களுக்கு வில் கோ வித் த டேப்லெட்ஸ். ஸோ வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணி ஒரு தூங்குறது, டயட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இது பண்ணாலே இட்ஸ் மோஸ்ட் ஆஃப். ஆனால் கரெக்டாக பண்ணணும். ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் மெயின் ரீசன். அண்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் பிசிஓடி அதிகமாகுது. ஸோ நிறைய பேருக்கு இப்போ டீனேஜர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் ரிவர்ஸ் பண்ணால் தே கேன் மேனேஜ் இட். குட். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னோட தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு யோசனை வருது டாக்டர். ஜஸ்ட் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா மோஸ்ட்டாக அவங்க வந்து தே ஆர் வெரி வெரி லாட் ஆஃப் திங்ஸ் அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க செய்யறதுக்குடைய ஒரு பவர் இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கான் பெண்களுக்கு. இப்போ அவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்களுடைய குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும், வெளியில் சில விஷயங்களை பார்த்துக்கணும். இது மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சுக்கிட்டு ப்ளஸ் குடும்பத்தில் இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், பல வகையில் அவங்களுக்கு வந்து டென்ஷன் பிரச்சனைகள்லாம் வந்து இது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அவங்க வந்து வாழ்க்கையை அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு உள்ள நேரத்தை அவங்க வந்து ஒதுக்காமல் அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி பிசிஓடி டெஃபினெட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படுது. பெண்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. முக்கியமாக குடும்ப பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டு வேலைகளை தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் டு தி சன், ஏன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வெளியில் ஜாஸ்தியாக போகிறதில்ல, ஃபிட்னஸ் எக்ஸசைஸ்ன்ற மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறது கிடையாது. டயட்டும் சரியான ஒரு டயட்டில் சாப்பிட்றது கிடையாது. காலையில் நடக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சாப்பிட்றாங்க, லஞ்சில் சாப்பிட்ற விஷயத்த அவங்க ஈவினிங் சாப்பிட்றாங்க. டின்னர் சம்டைம்ஸ் சாப்பிட்றது கூட கிடையாது, ஆர் மிட் நைட்டில் சாப்பிட்றாங்க. ஸோ இது மாதிரி இர்ரெகுலராக அவங்க வந்து ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப தப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால தான் பெண்கள் வந்து ஜாஸ்தியாக வந்து இந்த மாதிரி ஒரு தொல்லைகளுக்கு வந்து ஆளாகிறாங்கன்றது. உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகிறது, இம்யூன் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகிறதில்ல, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நோய்கள் வருது பெண்களுக்கு. ஸோ இப்போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா வந்து தே ஷுட் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும்னா தே ஷுட் இன்வால்வ் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டின் முக்கியமான ஒரு விஷயம், ஹார்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படிம்பாங்க, ஃபேமிலிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தே ஷுட் டேக் கேர் ஆஃப் தேர் ஹெல்த். ஸோ இந்த எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ், இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் வித் திஸ் பிசிஓடி எல்லாம். ஆக்சுவலி அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி இந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணாலே 90% ஆஃப் பிசிஓடி ரிவர்ஸ் ஆயிரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 90%. என்கிட்ட நான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் சொல்லி ஃபாலோ பண்ணியே பிசிஓடி ரிவர்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க அது கரெக்டாக பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியலாட்டி அட்வைஸ் டு டூ 45 minutes ஆஃப் ஃபாஸ்ட் வாக்கிங். இல்லை டாக்டர் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லி வருவாங்க. நான் என்ன சொல்லுவேன், சரி மார்னிங் 20 minutes பண்ணுங்கள், ஈவினிங் 20 minutes பண்ணுங்கள். இல்லை டாக்டர் என்னால் வெளியே போக முடியலன்னு சொல்லுவாங்க.
ஓகே வீட்டுக்குள்ளேயாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நான் மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறது. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த வாக்கிங் பண்ண முடியாது, அந்த பிசிஓடி மட்டும் சரியாகுது. பிபி கம்மியாகும் வாக்கிங் பண்ணுறாங்க, சுகர் கம்மியாகும் இந்த வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாத்துலையும். அண்ட் தென் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி கம்மியாகும். டு பி ஹானஸ்ட் இப்போ ஆங்ஸைட்டியில் வந்தவங்க நான் வந்து இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு அலாங் வித் அவங்க மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணும்போது ஆங்ஸைட்டி ரிவர்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு வாக்கிங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எக்ஸசைஸ். அண்ட் ஸோ அது டெஃபினெட்லி நீடடு நான் சொல்லுவேன். நிறைய பேர் அந்த ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸ் எடுத்தவங்களே ஆன்டி டிப்ரெஷன் எடுத்தவங்களே அதில் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ், டு பி ஹானஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராப்ளம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் மென்சஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், டிப்ரெஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஸோ கம்மிங் பேக் டு மை பாயிண்ட், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டிஸார்டர். ஸோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? டெஃபினெட்லி இருக்கு. வில் கிவ் தம் சம் டேப்லெட்ஸ், மந்த்லி விசிட்ஸ் வர சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வில் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு டோசேஜ் வந்து இதே கண்டினியூ பண்ணலாமா, எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வில் ஜஸ்ட் டெல் தம். ஸோ அது மூலியமா பிசிஓடி, ஸோ பிசிஓடினால வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டின்னு ஒரு ப்ராப்ளம், அதாவது அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு, ஸோ இதை அவங்களாம் ஃபாலோ பண்ணோன்னா அந்த ப்ராப்ளமை வந்து அவங்க மோஸ்ட்டாக தவிர்த்துக்கலாம் நான் நினைக்கிறேன். பிசிஓடினால வர இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ அதனுடைய மெடிகேஷன்ஸ்லாம் வந்து எப்படி, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கா? எந்த டேப்லெட் எடுத்தாலும் சம் நார்மல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தா அதுக்கு தான் டாக்டரை நம்ம வந்து அடிக்கடி மந்த்லி டாக்டர் விசிட் பண்ணோங்கிறது. நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் புரிய மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு டேப்லெட் கொடுத்துட்டேன், அதை 6 மந்த்ஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறான். மந்த்லி வாங்க, அவங்க சிம்டம்ஸை பார்ப்பேன், அவங்ககிட்ட கண்டிஷன்ஸை கேட்போம். அண்ட் தென் எப்படி ஹிஸ்ட்ரியில் கேட்போம், எத்தனை பேடை வச்சிங்க, எத்தனை நாள் வந்துச்சு உங்களுக்கு, ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வில் ஜஸ்ட் சேஞ்ச் த டேப்லெட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாலே அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பிசிஓடினால வந்து இப்போ எப்படி சில பேருக்கு வந்து பிசிஓடி வந்து அறிகுறிகள் பார்த்தோன்னு சொல்லலாம், ஹேர் வரும், ஃபேஷியல் ஹேர் வரும், லேடிஸ்க்கு காமனாக வருதுன்னா அது வந்து பிசிஓடி சிம்டம்ஸ். பரு வருது, அதுவும் பிசிஓடி சிம்டம்ஸ் தான். கருப்பு, அந்த கழுத்துக்கிட்ட வந்து கருப்பாக இருக்கும் ஃபுல்லாக, அவங்க அந்த ஜஸ்ட் அவங்க வந்து கழுத்தை தான் காமிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அதை பார்த்தே நான் சொல்லிடுவேன், டிஹா பிசிஓடி மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன், ஆமான்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் கூட அவங்களுக்கு ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இருக்குன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது, அலாங் வித் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன். ஸோ அவங்களுக்கு சிவியராக இருக்கவங்களுக்கு வில் கிவ் சம் டேப்லெட். ஸோ அந்த டேப்லெட் மூலயமா அந்த சிம்டம்ஸும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அதான் நான் சொல்லுவேன். இப்போ லேசர் ஹேருன்னு வராங்க, லேசர் ஹேர் ரிமூவல் வரவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வெறும் ஹேர் ரிமூவல் மட்டும் பண்ணால் பத்தாது. இப்போ உங்களுக்கு பிசிஓடி இருக்கவங்களுக்கு ஹார்மோன் கரெக்ஷனும் தேவைப்படும். ஸோ நான் சில இடத்துலலாம் வெறும் லேசர் ஹேர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ஃபைண்ட் எதனால அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிசிஓடி அந்த ஹார்மோனல் கரெக்ஷனும் பண்ணிட்டு லேசர் ஹேர் பண்ணாத இட் வில் ஒர்க். வெறும் லேசர் ஹேர் பண்ணால் இட் வில் நாட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. ஆக்னியும் அதே மாதிரி தான். ஸோ பின்னாடி அந்த எகன்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் கருப்பாக இருக்கும், ஸோ அதுவும் அதே தான். மென்சஸும் சேம், எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ இந்த இர்ரெகுலர் மென்சஸ், அதாவது மென்சுரேஷன் சைக்கிள் டிஸார்டர் வந்து இதனுடைய ட்ரீட்மெண்ட்டினுடைய சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது உங்களுடைய கிளைண்ட்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்தது? இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷனில் பிசிஓடி இருக்குது. இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன்லேயே நிறைய இது இருக்குது. காமன் வந்து பிசிஓடியில் நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்குது. டெஃபினெட்லி என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நிறைய சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பட் அதை தவிர்த்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி வர்றது, ஓகே, அதாவது நீர் கட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, அந்த மாதிரி இதுக்கு வந்து சர்ஜிக்கல் தான் நம்ம பண்ண முடியும். அது பேஷண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸும் பிடிக்கணும். அதுக்கு மெடிசின்ஸ் கேட்டாங்கன்னா தட் இஸ் டிஃபிகல்ட். லார்ஜ் ஃபைப்ராய்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேஸ். அப்புறம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சாக்லேட் சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வி ஹாவ் டு ட்ரீட் இட் அக்கார்டிங்லி. பிசிஓடிக்கு டெஃபினெட்லி ஹையர் சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. சம் சர்ஜரி பண்ணணும்னா சம் லைக் ஃபைப்ராய்டு யூ ஹாவ் டு டூ சர்ஜரி ஒன்லி, அப்போ தான் வி கேன் கரெக்ட் இட். அதர்வைஸ் இட் இஸ் டிஃபிகல்ட். மெயினாக இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்லாம் வரும்போது அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஹைப்பர் டென்ஷன், பிபி. ஸோ நீங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியனாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்புட்ஸ் அபவுட் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், ஏன்னா இப்போ யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ஒரு 10 பேரில் 8 பேருக்கு பிபி டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து நார்மலாக காமனான ஒரு டிசீஸ் ஆகிடுச்சு பிபி. ஸோ இது வந்து எதனால் இது வருது, இது எப்படி இது கண்ட்ரோல் பண்ணலாம்,
ஸோ அது டேப்லெட் மெடிகேஷன்ஸ் போட்டாலும் இது வந்து கண்ட்ரோல்டாக இருக்குமா? அப்படி கண்ட்ரோல்டாக இருந்தாலும் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து தப்பிக்க முடியுமா? இப்போ ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் டெஃபினெட்லி ரிஸ்க் ஃபேக்டர்லேருந்து தப்பிக்கலாம். நான் பார்த்தேன்னா நிறைய பேர் டு பி ஹானஸ்ட் அதான் சொல்கிறேனே பிபி இருந்தும் பிபி டேப்லெட் போடாமல் அதனால காம்ப்ளிகேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஈவன் நான் கேஷுவாலிட்டியில் ஒர்க் பண்ணேன், எமர்ஜென்சி ஃபிசிஷியனாகவும் இருந்தேன் ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். அங்கெல்லாம் பார்க்கும்போது கூட கேஷுவாலிட்டி எல்லாம் பிபி வந்து 200 கிட்ட வந்து ஸ்ட்ரோக் இந்த பக்கவாதம்னு சொல்லுவாங்க. என்னென்ன கேட்டோன்னா பிபி டேப்லெட் போடலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லே அதை வந்து டயக்னோஸ் பண்ணி அதை கரெக்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களே டெஃபினெட்லி. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்கு டென்ஷன் தான் இருக்குது அதனால பிபி அதிகமாக இருக்குது, அதனால என்ன நம்ம டென்ஷன் கம்மியானா சரியாயிடும் அப்படி. பட் அவங்க பிபி அடிக்கடி செக் பண்ணால் 150 160 இருக்கும். டென்ஷன் ஓகே கம்மி பண்ணணும், அது கூட யூ ஹேவ் இப்போ ஒரே ரீடிங்கில் வி கேனாட் டயக்னோஸ் பிபி. நம்ம ஒரு 2 3 ரீடிங் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பிபி இருக்கான்னு. அது கூட நீங்கள் பிபி டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டா தான் அது சப்ரஸ் பண்ண முடியும். அப்புறமா வந்து காம்ப்ளிகேஷன் வந்து விளைவுகள் வந்து அவங்களுக்கு கம்மியாச்சுன்னா அது ரொம்ப வேஸ்ட். ஏன்டா அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரோக்கோட டேப்லெட்டும் எடுக்கணும், பிபி டேப்லெட்டும் எடுக்கணும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஹைப்பர்டென்சிவ் அதிகமாக இருந்தாலும் கண்ணு ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது. ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிபி பேஷண்ட்ஸ் நான் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ பிபியோட சேர்த்து தே ஹாவ் டு ட்ரீட் ஆங்ஸைட்டி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரியும் என்கவுண்டர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணாலே அவங்க வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தவிர்த்துக்கலாம். பட் என்ன மக்கள் வந்து அது ஃபஸ்ட்டே அதுக்கு டேப்லெட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதான் என்னோட ஓபிடியில் பார்த்தோன்னா இப்போது அகெயின் சொல்கிறேன், சேம் சுகர் மாதிரி தான் 30 இயர்ஸ்லேயே பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது. வயசானவங்க தான் நல்லா இருக்காங்க. இப்போ இருக்க மேபி ஃபுட்டு அந்த ஐடி பீப்புள் அந்த மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு என்ன, ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்குலாம் ரொம்ப 30 to 35 தான் நான் நிறைய ஹை பிபி பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கணும்னு என்னோட இது. அலாங் வித் வாக்கிங், நான் சொன்ன மாதிரி வாக்கிங், எக்ஸசைஸ், ஃபுட்டு சால்ட் கம்மியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா பிபி நல்லா ரெடியூஸ் ஆகும், சுகர் மாதிரி சேம் டைம். ஓகே. ஸோ பிபியோடைய முக்கிய காரணம் அது ஸ்டார்டிங் எதனால யூஸ்வலாக வருது? பிபின்றது வந்து அது அது எப்படி அட்டாக் ஆகுது? எப்படி அது ஒரு மனுஷனை வந்து எப்படி அது அட்டாக் பண்ணுது? எப்படி ஆரம்பிக்குது அது? ஆக்சுவலி பார்த்தோன்னா பிளட் ப்ரெஷர் பார்த்தோன்னா இப்போ சில பேருக்கு கிட்னி சேஞ்சஸ் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கனால பிபி வரும். சில பேருக்கு ஃபேமிலியிலே யாருக்காவது இருக்கும். ஸோ அதனால கூட பிபி. சில பேர் வந்து சால்ட் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ், அந்த ஃபுட் இந்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால பிபி. சில பேருக்கு வந்து ஓவர் டிப்ரெஷன், நிறைய கேசஸ் அதை அந்த மாதிரி பார்க்குறேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆனவங்களுக்கு வந்து பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களாம் அலாங் வித் டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் பிபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி. மெயினாக இப்போ நான் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணணும்னா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுனாலே எல்லா நோயும் இப்போ எல்லாருக்குமே வருது. ஸோ மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. அதனால வரக்கூடிய இந்த எல்லா சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, பிசிஓடியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அதுக்கு மெயினாக ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு டைம் கொடுக்கணும். அதுக்கு ஆக்சுவலி எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும், இட்ஸ் அ நார்மல். ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இருக்குது. வாக்கிங் போகணும், யோகா போகணும். கொஞ்சம் ஒரு இங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து நான் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்தேன். லைக் 1 hour செஷன் மாதிரி. அந்த எக்ஸசைஸ்லாம் பிராணாயாமா அந்த மாதிரிலாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணானா, இப்போ இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அது கரெக்டாக இந்த மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. என் பேஷண்ட்ஸ்க்கு நான் அதுவும் சொல்லித்தரேன். அது ஸ்பெசிஃபிக் இதில் அது வந்து ஒரு நாளைக்கு 1/2 hour ஆகும். அது வந்து 2 times பண்ண சொல்வேன், மார்னிங் ஒரு வாட்டி, நைட்டாக. அது ரெகுலராக பண்ணி அந்த பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, படபடப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அதெல்லாம் கம்மியாகி மாத்திரையிலேருந்து வெளியே வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் என்ன சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணி அதில் நல்லா சில பேர் இல்லை, பல பேர். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் மெயின். அது ரெகுலராக அவங்க ஃபாலோ பண்ணாலே என்ன சொல்கிறது, அதான் அந்த டேப்லெட்டே தேவைப்படாது. என்ன இந்த ஸ்ட்ரெஸ் டேப்லெட் போடுறா எனக்கு வெயிட் அதிகமாகுது அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் எக்ஸசைஸ், அந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் ஆச்சு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி. அதுவும் பொறுமையாக பண்ண மாட்டாங்க. ஒரு பேஷண்ட்டாக ரிலாக்ஸாக நான் சொல்வேன் 10 counts உள்ளே இழுக்கணும். வெறும் இந்த ப்ரீதிங்கில், இந்த ப்ரீதிங் மூலியமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 30 to 45 minutes ஆகும் அந்த செஷன். பொறுமையாக எவ்ரிடே அட்லீஸ்ட் 1 time ஆனால் ரெகுலராக பண்ணணும். பண்ணாங்கன்னா ஹையர் சான்சஸ் அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸில் மெயினாக சொல்கிறது. ஸோ அது மூலிமா வர மற்ற ப்ராப்ளம்லாம் அவங்க தவிர்த்துக்கலாம். தைராய்டு, இந்த தைராய்டு இஷ்யூ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இப்போ போய்கிட்டு இருக்கு. யார் கேட்டாலும் எனக்கு தைராய்டு. ஸோ
அந்த தைராய்டுன்றது வந்து எப்படி உருவாகுது, அதனுடைய இம்பேக்ட்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி தைராய்டு பார்த்தோன்னா மெயினாக இப்போ ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப அது அதிகமாக இருக்குது. தைராய்டுனால வரக்கூடிய மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது. தைராய்டுனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அதனால ஹேர் ஃபால்க்குன்னு வரும்போது ஸ்ட்ரைட்டாக வி cannot see ஹேர் ஃபால் என்ன எதனால வி ஷுட் see தைராய்டுனால இருக்கும். தைராய்டுனால உங்களுக்கு வெயிட் கெயின் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ தைராய்டுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சில பேருக்கு வந்து தைராய்டோட சேர்த்து பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ தைராய்டை நம்ம சரி பண்ணாலே பிபி கொலஸ்ட்ரால் சரியாயிரும் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். அன்டில் அண்ட் அன்லெஸ் அது வந்து அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது, ஜெனட்டிக்காக இருக்குது கொலஸ்ட்ரால், அதாவது ரொம்ப அவங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதனால தைராய்டுனால வராமல் இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு டேக் கொலஸ்ட்ரால் டேப்லெட் பிபி டேப்லெட் எடுக்கணும். பட் தைராய்டுனால நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. தைராய்டு அதிகமானாலே பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். இன்டர்கனெக்டட் எல்லாமே இன்டர்கனெக்டட் ஓகேங்களா. மெயினாக அந்த எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப அதிகமாகும். பிபி ஒரு ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டுமே அப்படிதான். ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம அதான் ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோஅப் வர சொல்லுவோம். பேஷண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோஅப் வரணும் மந்த்லி ஒன்ஸ். தைராய்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சம் வீக்ஸ் கழிச்சு பிபி கொலஸ்ட்ரால் ரெக்கார்டிங்ஸ் செக் பண்ணுவோம். ஒன்ஸ் நார்மல் ஆகிட்டு அண்ட் தென் வில் ஸ்டாப் அகெயின் செக் பண்ணி பார்ப்போம். அது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிருந்துச்சுன்னா தைராய்டு நார்மல் ஆனாலே அது நார்மல் ஆயிரும். இல்லை தைராய்டு நார்மல் ஆகியும் அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வந்து அப்போ கொலஸ்ட்ரால் இந்த டேப்லெட்ஸ்லாம் அவங்க எடுத்துக்கணும் டெஃபினெட்லி. அண்ட் மெயினாக அந்த ஃபுட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினாக இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறதா அயோடின் ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப நல்லது. ஸோ தைராய்டுடைய சிம்டம் என்ன டாக்டர்? நம்ம தைராய்டு இருக்குதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது. 2 டைப் ஆஃப் தைராய்டு இருக்குது. ஒரு டைப் ஆஃப் தைராய்டு பார்த்தோன்னா வெயிட் லாஸ் இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் தைராய்டில் வெயிட் கெயின் இருக்கும். ஒரு டைப் ஆஃப் தைராய்டில் பார்த்தோன்னா கோல்டு இன்டாலரன்ஸ் ரொம்ப இது மாதிரி இருக்கும். இன்னொருல ஹீட் இன்டாலரண்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். ஒரு டைப் ஆஃப் தைராய்டு பால்பிட்டேஷன், ஸ்வெட்டிங் இந்த மாதிரிலாம் அதிகமாக படபடப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டோட சில பேருக்கு எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில பேர் ரேண்டமாக ஃபேமிலியில் ரன் ஆகும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதனால அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். தைராய்டு வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயம் படபடப்பு இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும், ஆர் வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம். எக்ஸாக்ட்லி. மோஸ்ட்லி ஹைப்போதைராய்டிசம் தான் இப்போ நிறைய பேர் என் பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா லைக் சிசேரியன் பண்ணவங்க தைராய்டு லெவல்ஸ் நார்மல் ஆனால் தான் வி கேன் டூ சிசேரியன் சொல்லணுவங்களுக்குலாம் நம்ம தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக ஆகி அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சிசேரியன் செக்ஷன் நடந்தவங்களும் இருக்குது. ஸோ அதான் ரொம்ப அதிகமாக இருந்து அதை நார்மல் ஆக்கலாம் அன்டில் அவங்க கரெக்டாக ஃபாலோஅப் வந்து கரெக்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் டோசேஜ் எல்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் வி கேன் சேஞ்ச் இட். ஸோ இப்போ ஆண்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது. ஸோ ஆண்களுக்கு வர தைராய்டுக்கும் பெண்களுக்கு வர தைராய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? இப்போ ஜென்ஸுக்கு வர தைராய்டுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக வந்து விமனுக்கு தான் ரொம்ப அதிகமாக அது அஃபெக்ட் ஆகுது மென்ஸோட. பிகாஸ் பேசிக்லி வந்து விமனுக்கு தான் அதில் வந்து சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். மென்சஸில் இருந்தும் சரி, ஹேர் ஃபாலில் இருந்தும் சரி, எல்லாமே சரி. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தம்க்கு அது தைராய்டு ரிலேட்டட் அது நம்ம பண்ண மாட்டோம். இன்கேஸ் அது வந்தால் கூட வி டேக் அ பிளட் டெஸ்ட். வந்துச்சுன்னா சிம்டமேட்டிக்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவங்களுக்கு அது நார்மலைஸ் ஆயிரும். சிம்டமேட்டிக்லி அவங்களுக்கு சேமாக தான் பால்பிட்டேஷன், கோல்ட் ட்ரெமர்னு சொல்லுவாங்க, ஹீட் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கும் அவங்களுக்கு சில டைம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும்? அதான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க டேப்லெட்ஸ் எடுக்கணும். இன்கேஸ் சில பேருக்கு வந்து டேப்லெட் இது பிளட் டெஸ்ட் கூட நார்மலாக இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கேன் எடுப்போம். ஸ்கேனில் வில் சி சம் சேஞ்சஸ். அப்போ இருந்தால் வி ஹாவ் டு அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போது தைராய்டு வந்துச்சுன்னா நம்மளை வந்து என்னென்ன மாதிரி வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும்? தைராய்டு வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி பாதிப்புன்னு பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து தைராய்டுனால தான் நான் சொல்லியிருந்தேன் வெயிட் லாஸாக இருக்கும். சில பேருக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபீமேல்ஸ் வெயிட் இது இர்ரெகுலர் மென்சஸாக இருக்கும். மென்சஸ் நிறைய பேருக்கு இர்ரெகுலர் மென்சஸ் பார்த்தோம்னா தைராய்டு ரீஜன் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ரொம்ப மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் தைராய்டு வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஸோ இதை வச்சு தைராய்டு டெஸ்ட்டை எடுங்க. அப்படி மெயினாக ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப அதிகமாக வராங்க. அப்போ தைராய்டு டெஸ்ட் நான் சஜஸ்ட் பண்ணும்போது தே ஹேவ் தைராய்டு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ட்ரீட் தைராய்டு ஆல்சோ அவங்களோட சேர்த்து. ஸோ இப்போ அதனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் லாங்கா இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்குமா தைராய்டு இருக்கலாம்?
ஆக்சுவலி வந்து அவங்க நல்லா நிறைய பேர் வந்து ஐ ஹேவ் டு லீவ் இட் கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னதான் எஜுகேட் பண்ணா கூட. ஸோ இல்லை சில பேருக்கு என்ன ஸோ எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில விடு வேற வழி இல்லை. இப்போ ஆஸ் அ டாக்டர் நம்ம சொல்ல தான் முடியும். அவங்க எடுத்துக்கிறதோ எடுக்காம இருக்கிறதோ அது அவங்களோட இஷ்டம். நான் என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனால் அகைன் நெக்ஸ்ட் மந்த் எடுத்து பார்ப்போம். ஒன்ஸ் அது கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஓகே, நாட் அ ப்ராப்ளம். கண்ட்ரோல் ஆகாமல் இன்னும் அதிகமாகவே இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி தே ஹாவ் டு டேக் த மெடிசன்ஸ். ஸோ அதான் பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர் மெடிசன்ஸ் எப்போவுமே எடுக்கிறது ரொம்ப பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. இல்லை அட்லீஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது, சம் பேஷண்ட்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே நம்ம பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு மென்சஸ் கரெக்ட் பண்ணுவோம், தெரர் லெவல்ஸ் கரெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைம் we can take it அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ப்ரெக்னென்சியில் அதிகமாக தைராய்டில் வருவாங்க. அந்த டைம் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் சில பேருக்கு தைராய்டு நார்மல் ஆயிரும். லைக் சேம் வைஸ் சுகர் மாதிரியே தான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க பேஷண்ட்ஸ். டாக்டர், இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி வந்து ஹேர் க்ரோத், அன்வான்ட் ஹேர் க்ரோத்துன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது வந்து ஜஃபூர் கிளினிக்கில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத்தை வந்து மேனேஜ் பண்ணுறது? டெஃபினெட்லி இருக்குது ஜஃபூர் கிளினிக்கில். லேசர் ஹேர் ரிமூவல் வி டூ. ஸோ லேசர் ஹேர் ரிமூவலோடு சேர்த்து மெயினாக இப்போ காமனாக வந்து எதனால் வருதுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட் காமனாக பிசிஓடினால ஹேர் க்ரோத் அவங்களுக்கு வருது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த ஸோ ஹார்மோனையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஹார்மோன் கரெக்ஷன் அலாங் வித் லேசர் ஹேர் பண்ணோன்னா டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸ் மச் பெட்டர். அது எல்லாமே ஹேர் க்ரோத் இருக்கவங்களுக்கும் இருக்கும். லேசர் ஹேர் ஒரு செஷன் மல்டிபிள் செஷன்ஸ் நீடு அக்கார்டிங் டு த டென்சிட்டி ஆஃப் ஹேர். ஸோ அது நிறையா செஷன்ஸ் அவங்க பண்ணோன்னா அந்த ஹேர் க்ரோத் வந்து ரெடியூஸ் ஆகும் நல்லாவே. டோட்டலாக ரிமூவ் ஆகும் சொல்கிறதோட நல்லாவே அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அது. ஸோ இப்போ இந்த ஹேர் க்ரோத் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து எல்லா மெடிக்கல் டிவிஷன்லையும் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஹேர் ரிடக்ஷன்லையும் உங்களுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. பட் இஸ் இட் சேஃப்? டெஃபினெட்லி சேஃப். பிகாஸ் நம்ம கிளினிக்கில் இருக்கிறது வந்து அட்வான்ஸ்ட் லேசர் மிஷின். ஓகே, இருக்கிறதே ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் சேஃபான ப்ரொசீஜரில் தான் வி வில் டூ தட் அக்கார்டிங். ஸோ அண்ட் மோஸ்ட்டாக அது சேஃபாக தான். சில சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா போஸ்ட் கேருக்குலாம் நார்மல் பம்ப்ஸ் வருது, சும்மா ரெட்னஸ், ஸ்வெல்லிங் அந்த மாதிரி வரும். அண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் அது செட்டில் ஆயிரும். அது கரெக்டாக போஸ்ட் கேர் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் அது கொடுத்த க்ரீம்ஸு, சன் ப்ரொடெக்ஷன், சூதிங் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப ரேராக தான் சில சைடு. ஸோ மோஸ்ட் காமனாக அதை பார்த்தானா ரொம்ப பெருசாக எதுவும் ஆகாது. மோஸ்ட் காமனாக எல்லாரும் சொல்கிறது வந்து இந்த பொறியாக வருது, அது நார்மலாக ஒரு ஹீட் வந்தால் வருது. அது கொஞ்சம் நாளில் இட் வில் ரெடியூஸ் டெஃபினெட்லி. ஓகே, வெல் டாக்டர் முஃபீதா, இட் வாஸ் அ பவர் பேக்ட் பாட்காஸ்ட் செஷன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த அந்த எஜுகேட்டிவ் அண்ட் அவேர்னஸ் செஷன் அபவுட் வாட் ஆர் ஆல் லைக் ஹைப்பர் டென்ஷன்லேருந்து தைராய்டு, ஹேர் ஃபால், இது மாதிரி எல்லா ஏகப்பட்ட இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் யூ ஹவ் ப்ரோக்கன் லாட் ஆஃப் மித்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீயிங் ஏஸ்தட்டிக் ஃபிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபேமிலி ஃபிசிஷியன், நீங்கள் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல். நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேட்டிவ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டை விட முக்கியமான விஷயம் அதை போஸ்ட் கேர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதோடைய சக்ஸஸ், ட்ரீட்மெண்ட்டுடைய சக்ஸஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்கள் டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுற முறை தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸே இருக்குது அப்படின்றது சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முக்கியமாக எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பேசின எல்லா மெயின் டாபிக்ஸ்லேயுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், சரியான தூக்கம், சரியான சாப்பாடு முறை, சரியான நம்மளுடைய அந்த வாழ்வு முறையை வந்து நம்ம வந்து சரிப்படுத்தினாலே எல்லா டிசீஸ்லேருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்னது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம். தேங்க்ஸ் அலாட் டாக்டர் முஃபீதா. தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் மை ப்ளஷர் ஹேவிங் யூ ஹியர். தேங்க்யூ மேம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாட்காஸ்ட் செஷன்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்,
நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதா சொன்ன மாதிரி சரியான தூக்கம், சரியான சாப்பாடு, சரியான எக்ஸசைஸ், சரியான மென்டல் ஹெல்த் ஹேண்ட்லிங், இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து எந்த டிசீஸும் நம்மளுக்கு வந்து நம்மளை அண்டாது. அப்படி வந்துச்சுனாலும் we can easily manage or we can easily reverse it. ஸோ இந்த விஷயத்தோட உங்களை இந்த பாட்காஸ்ட் செஷன்லேருந்து நான் வந்து விடைபெறுகிறேன். அடுத்த பாட்காஸ்ட் செஷனில் வர வரைக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். டாக்டர் முஃபீதாவுடைய ஜஃபூர் கிளினிக் பாரிஸ் 7 மில்ஸில் இருக்கிற சென்ட் ஜேவியர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, விச் இஸ் ரைட் ஆப்போசிட் டு ஹுதா மஸ்ஜித்.